முதல் ரீடிங் வந்து நாகஜோதி நீங்க தொடங்கிடுங்க. நேற்றுல இருந்து நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். தெரியும் நேற்றுல இருந்து இது இந்த புத்தகத்தை வாசிச்சுட்டு இருக்கோம். தந்தை மகளுக்கு எழுதிய கடிதங்கள், நேரு தன்னுடைய மகள் இந்திரா காந்திக்கு எழுதின கடிதம். இன்னைக்கு 2வது நாள் வாசிப்பு. நான் வந்து அது சம்பந்தப்பட்ட ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு மேல ஷேர் பண்ணிடுறேன். வாசிக்கும் பொழுது காலி நீங்க ரெஃபர் பண்றீங்க சொல்லிடுங்க. ஓகேங்களா? சின்ன ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். நவஜோதி நீங்க ஃபர்ஸ்ட் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே மேம். தோழர்களுக்கு வணக்கம். அடுத்த கடிதம் மனிதன் தோன்றினான். பூமியில் உயிரினம் எப்படி சாதாரண எளிய உருவில் தோன்றி பின் பல்லாயிர ஆண்டுகளில் பரிணாம வளர்ச்சி பெற்று இன்றுள்ள நிலைக்கு வந்துள்ளது என்று சென்ற கடிதத்தில் கண்டோம். உயிரினத்தின் பரிணாம வளர்ச்சியில் மிகவும் சுவையானதும் முக்கியமானதுமான ஒரு விதியையும் கவனித்தோம். பிராணிகள் எப்போதுமே தங்கள் சுற்றுப்புறங்களுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்ள முயலுகின்றன என்பதுதான் அந்த விதி. இப்படி மாற்றம் அடைவதில் அவை பல புதிய இயல்புகளை பெற்று மேலும் உயர்வகையானவையாகவும் சிக்கலான உடல் அமைப்புகள் கொண்டவையாகவும் ஆயின. இந்த மாறுதலை அல்லது முன்னேற்றத்தை நாம் பல வழிகளில் காண முடியும். ஒரு நிமிஷம். உதாரணமாக எலும்புகளே இல்லாத பிராணிகள் இருந்தன. ஆனால் இவை வெகு காலம் வாழ்ந்திருக்க முடியாமல் அவற்றுக்கு எலும்புகள் உண்டாயின. முதலில் ஏற்பட்டது முதுகெலும்புதான். எனவே எலும்பில்லாதவை என்றும் எலும்பு உள்ளவை என்றும் இருவகை பிராணிகள் ஏற்பட்டன. மனிதனுக்கும் அவனை சுற்றியுள்ள இன்றைய விலங்குகளுக்கும் எலும்புகள் உண்டு. மீன்களை போன்ற எளிய பிராணிகள் முட்டைகளிட்டு பின் அவற்றை விட்டு செல்கின்றன. ஒரே சமயத்தில் அவை ஆயிரக்கணக்கான முட்டைகளை இடுகின்றன. ஆனால் அவற்றை பராமரிப்பதில்லை. தன் குட்டிகளை பற்றி தாய் மீன்கள் சற்று கூட கவலையை கொள்வதே கிடையாது. முட்டைகளை விட்டு செல்லும் மீன்கள் திரும்பி அவற்றிடம் வருவதில்லை. கவனிப்பார் யாரும் இல்லாததால் பெரும்பாலான முட்டைகள் நசிந்தும் விடுகின்றன. சில மட்டுமே மீன்களாக வளர்கின்றன. இது மிகவும் வீண் அல்லவா? உயர் வகை பிராணிகளை பற்றி ஆராய்ந்தால் அவற்றின் முட்டைகளோ குஞ்சுகளோ குறைவானவைதான் என்றாலும் அவற்றை நன்கு கவனிக்கின்றன. பொட்டைக்கோழியும் முட்டைகளிடுகிறது. ஆனால் அவை மீது உட்கார்ந்து அடை காக்கிறது. சிறு குஞ்சுகள் முட்டைகளிலிருந்து வெளிவந்தவுடன் சிறிது காலத்திற்கு அவற்றுக்கு உணவளிக்கிறது. அவை பெரிதானவுடன் தாய்க்கோழி அவற்றுக்காக கவலைப்படுவதில்லை. சென்ற கடிதத்தில் நான் குறிப்பிட்டிருந்த குட்டி போட்டு பால் கொடுக்கும் உயர் வகை பிராணிகளிடம் பெரும் மாற்றம் ஏற்படுகிறது. இந்த பிராணிகள் முட்டையிடுவதில்லை. ஆனால் அவற்றை தனக்குள் சுமந்து முழு வளர்ச்சி பெற்ற குட்டிகளை ஈனுகின்றன. நாய், பூனை, முயல் போன்றவை இந்த வகையை சேர்ந்தவை ஆகும். பிறகு குட்டிகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும். இவ்விதம் அவை தம் குட்டிகளிடம் பெருமளவு கவனம் காட்டுகின்றன. இருப்பினும் இங்கேயே பெரும் அளவு வீணாவதை பார்க்கலாம். சில மாதங்களுக்கு ஒரு முறை தாய் முயல் ஏராளமான குட்டிகளை போடுகிறது. ஆனால் அநேகம் குட்டிகள் இறந்து விடுகின்றன. யானை போன்ற பெரிய மிருகங்கள் ஒரே ஒரு குட்டி மட்டும் போடுகிறது. அதை நன்கு கவனிக்கவும் செய்கிறது. இவ்விதம் பிராணி வகைகள் பெருக பெருக அவை முட்டைகளை இடாமல் குட்டி போடுகின்றன. பெரிய மிருகங்கள் ஒரு தடவைக்கு ஒரே ஒரு குட்டியை மட்டும் போடுகின்றன. உயர் வகை பிராணிகள் தங்களின் குட்டிகளிடம் பாசம் காட்டுவதையும் பார்க்கிறோம். மனிதன்தான் மிக உயர்ந்த ரக பிராணி. எனவே தாயும் தந்தையும் தம் குழந்தைகளை மிகவும் நேசித்து அவற்றை கவனிக்கின்றனர். இவ்விதம் கீழ்வகை பிராணிகளிடமிருந்து மனிதன் முதலில் உண்டாகி இருக்க வேண்டும். இன்று நாம் அறிந்தவர்களைப் போல ஆரம்ப மனிதர்கள் இருந்திருக்கவே முடியாது. அவர்கள் பாதி குரங்கினத்தவராகவும் பாதி மனிதராகவும் இருந்து ஆனால் குரங்குகளைப் போல வாழ்ந்திருக்க வேண்டும். ஜெர்மனி நாட்டில் ஹீடல்பர்க் நகரத்தில் ஒரு பேராசிரியரை பார்க்க எங்களுடன் நீ வந்தது உனக்கு நினைவிருக்கிறதா? இறந்த பிராணிகளின் படிமங்கள் நிறைந்த ஒரு சிறிய அருங்காட்சியகத்தை அவர் நமக்கு காட்டினார். குறிப்பாக மிகவும் கவனமாக அவர் பூட்டி வைத்திருந்த ஒரு பழைய மண்டை ஓட்டை காண்பித்தார். அந்த மண்டை ஓடு மிக ஆரம்ப கால மனிதன் ஒருவனுடையது என்று கூறப்பட்டது. ஹீடல்பர்க் நகரத்திற்கு அருகிலேயே அந்த மண்டை ஓடு புதையுண்டு காணப்பட்டதால் அவனை நாம் ஹீடல்பர்க் மனிதன் என்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் ஹீடல்பர்க்கோ அல்லது வேறு எந்த நகரமோ இருக்கவில்லை.
அந்த ஆரம்ப காலத்தில் முதல் மனிதர்கள் அலைந்து திரிந்த போது மிகவும் குளிராக இருந்தது. பனிக்கட்டி மிகவும் அதிகமாக இருந்ததால் அந்த காலத்தை பனிக்கட்டி காலம் என்கிறோம். இப்போது இப்போது வட துருவத்தருகே இருப்பது போன்று பனிக்கட்டி ஆறுகள் இங்கிலாந்திலும் ஜெர்மனியிலும் இருந்தன. மனிதர்கள் வாழ மிகவும் சிரமப்பட்டிருப்பார்கள். பனிக்கட்டி ஆறுகள் இல்லாத போதுதான் அவர்கள் வாழ முடியும். அந்த காலத்தில் மத்திய தரைக்கடல் என்பது ஒரு கடல் அல்ல, ஆனால் ஓரிரண்டு ஏரிகள் தான் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அம்மாதிரியே செங்கடலும் கிடையாது. எங்கும் ஒரே நிலப்பிரதேசம்தான். அநேகமாக இந்தியாவின் பெரும் பகுதி ஒரு தீவாக இருந்திருக்கலாம். பஞ்சாபிலும் நமது மாநிலங்களின் பகுதியிலும் கடல் இருந்திருக்கலாம். தென்னிந்தியா முழுவதையும் மத்திய இந்தியாவையும் இமயமலையிலிருந்து கடலால் துண்டிக்கப்பட்ட பெரும் தீவாக கற்பனை செய்து பார். அப்போது முசோரிக்கு நீராவி கப்பலில் போயிருக்க வேண்டும். மனிதன் முதலில் தோன்றிய போது அவனை சுற்றி பல பெரிய மிருகங்கள் இருந்திருக்க வேண்டும். அவனும் அவற்றுக்கு பயந்தே வாழ்ந்திருக்க வேண்டும். இன்றோ மனிதன் உலக அனைத்தையும் கட்டி ஆள்கிறான். தான் விரும்பியபடியெல்லாம் மிருகங்களை ஆட்டி வைக்கிறான். குதிரை, பசு, யானை, நாய், பூனை மற்றும் பல மிருகங்கள் ஆகியவற்றை அவன் அடக்கி பழகுகிறான். சில மிருகங்களின் மாமிசத்தை புசிக்கிறான். சிங்கம், புலி போன்றவற்றை தன் மகிழ்ச்சிக்காக வேட்டையாடுகிறான். ஆனால் அந்த காலத்தில் அவன் எஜமானராயிராமல் பெரும் விலங்குகளிலிருந்து ஒதுங்க முயன்ற ஒரு பிராணியாகத்தான் இருந்தான். இருப்பினும் படிப்படியாக மனிதன் தன்னை உயர்த்தி கொண்டு மேலும் மேலும் பலம் பெற்று மற்ற எந்த மிருகங்களையும் விட அதிக பலசாலியாக ஆனான். இதை எப்படி செய்தான்? உடல் பலத்தால் அல்ல. ஏனெனில் அவனிலும் யானை அதிக பலம் வாய்ந்தது. ஆனால் மனிதன் பலம் பெற்று உயர்ந்தது தன் அறிவினாலும் மூளையின் சக்தியாலும் தான். மனிதனின் ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரை அவனுடைய அறிவு வளர்ச்சியை பின்பற்றி நாம் காண முடியும். மற்ற பிராணிகளிடமிருந்து மனிதனை பிரித்து காட்டுவது உண்மையில் அறிவு நுட்பம்தான். அறிவு கூர்மை இல்லாத ஒரு மனிதனுக்கும் ஒரு மிருகத்துக்கும் இடையே யாதொரு வேறுபாடும் கிடையாது. மனிதன் முதலில் கண்டுபிடித்தது நெருப்புதான். இப்போது தீக்குச்சியினால் நெருப்பை உண்டாக்குகிறோம். தீக்குச்சிகள் முற்றிலும் சமீபத்திய கண்டுபிடிப்புதான். பழைய காலத்தில் தீப்பொறி வரும் வரையில் 2 சிக்கிமுக்கி கற்களை ஒன்றோடொன்று உரசி நெருப்பு உண்டாக்கப்பட்டது. இந்த பொறி ஒரு காய்ந்த வைக்கோலையோ அல்லது வேறு ஏதாவது காய்ந்த பொருளையோ தீப்பற்ற வைத்தது. சில சமயங்களில் காடுகளில் கற்களோ மற்றதுவோ ஒன்றுடன் ஒன்று உராய்வதால் தாமாகவே நெருப்பு உண்டாகிறது. இதிலிருந்து எதையும் அறிந்து கொள்ளும் அளவுக்கு மிருகங்களுக்கு போதிய அறிவு இருந்தது. ஆனால் மனிதனுக்கு அதிக அறிவு இருந்தது. நெருப்பின் பயனை கண்டான். அது அவனை குளிர்காலத்தில் வெதுவெதுப்பாக இருக்க வைத்தது. எதிரிகளையும் பெரும் மிருகங்களையும் பயமுறுத்தி விரட்டியது. எனவே எப்போதாவது தீ மூண்டால் மக்கள் அதன் மீது காய்ந்த இலைகளை போட்டு தீ அணையாமல் வைத்துக் கொண்டனர். மெல்ல சிக்கிமுக்கி கற்களை ஒன்றுடன் ஒன்றை உரசி தாங்களாகவே தீப்பொறியை உண்டாக்க முடியும் என்று கண்டுபிடித்திருக்க வேண்டும். இது மனிதனின் பெரிய கண்டுபிடிப்பு. அது மற்ற பிராணிகளின் மீது அவனுக்கு ஆதிக்கம் தந்தது. இவ்விதம் உலகையே ஆளும் வழி நோக்கி முன்னேறி வந்தான். அடுத்த கடிதம், ஆரம்பகால மனிதர்கள். மனிதனுக்கும் மற்ற பிராணிகளுக்கும் உள்ள முதன்மையான வித்தியாசம் அறிவுத்திறன்தான் என்று சென்ற கடிதத்தில் பார்த்தோம். இந்த அறிவுத்திறன் தான் அவனை மற்ற பெரும் விலங்குகளை விட அதிக புத்திமானாகவும் பலவானாகவும் ஆக்கியது. இல்லாவிடில் அவ்விலங்குகள் அவனை அழித்திருக்கும். மனிதனின் அறிவுத்திறன் வளர்ந்த மாதிரியே அவனுடைய திறமையும் வளர்ந்தது. ஆரம்பத்தில் தன் எதிரிகளுடன் சண்டையிட மனிதனிடம் விசேட ஆயுதங்கள் கிடையாது. அவற்றின் மீது கற்களை வீசத்தான் முடியும். பிறகு கல்லாலான கோடரிகள், ஈட்டிகள், கூர்மையான ஊசிகள் மற்றும் பல ஆயுதங்களை செய்ய ஆரம்பித்தான். தெற்கு கிங்ஸ்டன் அருங்காட்சியகத்திலும் ஜெனீவாவில் உள்ள அருங்காட்சியகத்திலும் கல்லாலான பல ஆயுதங்களை நாம் பார்த்தோம். சென்ற கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த பனிக்கட்டி காலம் மெல்ல முடிவுற்று மத்திய ஐரோப்பாவிலிருந்தும் ஆசியாவிலிருந்தும் பனிக்கட்டி ஆறுகள் மறைந்தன. வெப்பம் அதிகமாக ஆக மனிதர்களும் ஆங்காங்கே பரவினார்கள். அக்காலத்தில் வீடுகளோ மற்ற கட்டிடங்களோ கிடையாது. மக்கள் குகைகளில் வாழ்ந்தனர். விவசாயம் அல்லது விளைநிலங்களில் வேலை செய்வது கிடையாது. கனிகளையும் கொட்டைகளையும் தாங்கள் கொன்ற மிருகங்களின் மாமிசத்தையும் அவர்கள் உண்டார்கள். நிலத்தின் எதையும் சாகுபடி
செய்யாததால் ரொட்டியோ சாதமோ கிடையாது. அவர்களுக்கு சமைக்கவும் தெரியாது. ஒரு கல் நெருப்பில் மாமிசத்தை சுட்டிருப்பார்கள். சமையல் பாத்திரங்களோ பானைகளோ வானலிகள் போன்றவையோ கிடையாது. ஒரு விஷயம் புதுமையாக இருக்கிறது. அந்த அநாகரிக மனிதர்களுக்கு சித்திரம் வரைய தெரியாது. காகிதம், எழுதுகோள், பென்சில், தூரிகை ஆகியவை அவர்களிடம் கிடையாது. கல் ஊசிகளும் கூர்மையான ஆயுதங்களும் மட்டுமே அவர்களிடம் இருந்தன. இவற்றை கொண்டு குகை சுவர்களின் மீது மிருகங்கள் உருவங்களை கிறுக்கவோ அல்லது வரையவோ செய்தனர். அவர்கள் வரைந்த சில சித்திரங்கள் நன்றாகவே இருந்தன. ஆனால் அவை பெருமளவு உருவ குறிப்புகளாகத்தான் இருந்தன. இவ்வித உருவ குறிப்புகளை வரைவது எளிதானது என்று நமக்கு தெரியும். குழந்தைகளும் இவ்விதம்தான் வரைவது வழக்கம். குகைகள் இருட்டாக இருந்திருக்க வேண்டும். எனவே ஏதோ ஒரு சாதாரண விளக்கை அவர்கள் உபயோகித்திருக்கலாம். இம்மனிதர்கள் பாலியோலித்திக் மனிதர்கள் அல்லது பழங்கற்கால மனிதர்கள் என அழைக்கப்பட்டனர். மக்கள் தங்கள் கருவிகள் அனைத்தையும் கல்லினால் செய்தமையால் அவர்கள் காலத்து கற்காலம் என்று பெயர். உலோகங்களை எவ்விதம் உபயோகிப்பது என்பதை அவர்கள் அறியார். இன்று நம்முடைய பெரும்பாலான பொருட்கள் உலோகங்களாலும் விசேடமாக இரும்பினாலும் செய்யப்பட்டவையாகும். ஆனால் இரும்போ வெண்கலமோ அல்லது அப்போது தெரியாது என்பதால் வேலை செய்வது அதிக சிரமமானது. எங்கும் கல்தான் உபயோகிக்கப்பட்டது. இங்க ஒரு படம் கொடுத்திருக்காங்க. குகை பாறையின் மீதுள்ள வண்ண ஓவியம். அதை மேம் ஷேர் பண்ணியிருப்பாங்க மேல. கற்காலம் முடிவடைவதற்கு முன் உலகின் வெப்ப தட்ப நிலை பெருமளவு மாறி அதிக வெப்பமாக ஆயிற்று. பனிக்கட்டியாறுகள் ஆர்க்டிக் கடல் வரை பின்னோக்கி சென்றது. மத்திய ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் பெருங்காடுகள் உண்டாயின. இக்காடுகளுக்கிடையில் புதிய மனித இனம் வாழ்ந்து கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம். இந்த இனத்தவர் சற்று முன் கூறிய பாலியோலித்திக் மனிதர்களை விட பல வகைகளில் அதிக அறிவுத்திறமை கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் இன்னும் கல்லினாலான கருவிகளையே செய்தனர். இவர்கள் கற்காலத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் அது பிந்தைய கற்காலம் ஆகும். அவர்கள் நியோலித்திக் மனிதர்கள் என அழைக்கப்பட்டனர். இந்த நியோலித்திக் மனிதர்களை ஆராயும் போது அவர்கள் பெரும் முன்னேற்றம் அடைந்திருப்பதாக காண்கிறோம். முன்னாடி இருந்தது பாலியோலித்திக், இது நியோலித்திக். ஆமா, முன்னாடி வார்டு வந்து பாலியோலித்திக். தமிழ்ல கொஞ்சம் படிக்க. மற்ற பிராணிகளுடன் ஒப்பிடுகையில் மனிதனின் அறிவுத்திறன் அவனை முற்றிலும் வேகமாக முன்னேறச் செய்து வருகிறது. இந்த நியோலித்திக் மனிதர்கள் விவசாயம் செய்தல் எனும் பெரிய கண்டுபிடிப்பை செய்தனர். நிலங்களை உழுது அங்கு தம்முடைய உணவுப் பொருட்களை பயிர் செய்ய ஆரம்பித்தனர். அவர்களுக்கு இது பெரிய விஷயம்தான். நாள் பூராவும் மிருகங்களை வேட்டையாடுவதற்கு பதிலாக இப்போது மிக எளிதில் தங்களுடைய உணவை அவர்கள் பெற முடியும். அதிக ஓய்வு நேரம், இளைப்பாறவும் சிந்திக்கவும் அதிக நேரம் அவர்களுக்கு கிடைத்தது. மண்பானைகளை செய்ய ஆரம்பித்தனர். அவற்றை கொண்டு தங்களுடைய உணவை சமைக்கவும் ஆரம்பித்தனர். அவர்களுடைய கற்கருவிகள் நன்றாகவும் அழகாகவும் மழமழப்புடனும் இருந்தன. பசு, நாய், செம்மறியாடு, வெள்ளாடு போன்ற மிருகங்களை எப்படி பழக்குவது என்பதையும் அவர்கள் அறிவார்கள். நெசவும் அவர்களுக்கு தெரியும். வீடுகள் அல்லது குடிசைகளில் அவர்கள் வசித்து வந்தனர். கொடிய விலங்குகளோ மற்ற மனிதர்களோ தங்களை எளிதில் தாக்க முடியாது என்பதால் பெரும்பாலும் ஏரிகளின் மத்தியில் குடிசைகளை அமைத்தனர். ஆகையால் அவர்கள் ஏரிவாசிகள் என அழைக்கப்பட்டனர். அந்த மக்களை பற்றி எப்படி இவ்வளவு நமக்கு தெரியும் என்று நீ ஆச்சரியப்படுவாய். அவர்கள் நூல்கள் எதுவும் எழுதவில்லைதான். ஆனால் இந்த மக்களின் கதையை இயற்கை எனும் பெரும் நூலிலிருந்துதான் நாம் படிக்கிறோம் என்று உனக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அதை படிப்பது எளிதல்ல. அதற்கு மிகவும் பொறுமை தேவை. இந்த நூலை படிக்க முயலுவதில் அநேகம் பேர் தம் வாழ்நாட்களையே செலவழித்திருக்கின்றனர். புதைந்துள்ள படிமங்கள் மற்றும் பண்டைய காலத்தை சேர்ந்த அழிந்து எஞ்சி கிடக்கும் பொருட்கள் ஆகியவற்றை ஏராளமாக அவர்கள் சேகரித்துள்ளனர். இந்த புதைந்த படிமங்கள் பெரிய அருங்காட்சியகங்களில் ஒரு சேர சேகரிக்கப்பட்டுள்ளன. நியோலித்திக் மக்களால் செய்யப்பட்ட மழமழப்பான கோடரிகள், பானைகள், கல் அம்புகள், ஊசிகள் ஆகிய அழகிய பல பொருட்களை அங்கே நாம் காண முடியும். இப்பொருட்கள் பலவற்றை நீயே பார்த்திருக்கிறாய். ஆனால் ஒரு கால் அவற்றை மறந்து போயிருக்கலாம். மீண்டும் அவற்றை பார்த்தால் அவற்றை நீ மேலும் நன்கு அறிந்து கொள்ள முடியும். ஜினீவா அருங்காட்சியகத்தில் ஏரியில் கட்டப்பட்ட வீடுகள் மிக அழகிய மாதிரி இருந்ததாக நினைவிருக்கிறது.
ஏரியில் மரக்கொம்புகள் நடப்பட்டு அவற்றின் உச்சியில் மரத்தாலான மேடை செய்யப்பட்டது. அந்த மேடையின் மீது மரக்குடிசைகள் அமைக்கப்பட்டு நிலத்துடன் சிறிய பாலத்தினால் இணைக்கப்பட்டது. இந்த நியோலித்திக் மனிதர்கள் மிருகங்களின் தோலை ஆடையாக அணிந்து வந்தனர். சில சமயம் சணல் நாரினாலான முரட்டு துணியை அணிந்தனர். சணல் என்பது துணி செய்ய உதவும் நல்ல நாரை தரும் செடியாகும். இப்போது சணலிலிருந்து நார் துணி செய்யப்படுகிறது. ஆனால் அந்த காலத்தில் சணல் நாராலான ஆடைகள் மிகவும் சொரசொரப்பாக இருந்திருக்க வேண்டும். இந்த மக்கள் முன்னேற்றம் பெற்றுக்கொண்டே வந்தனர். செப்பு, வெண்கலம் இவற்றில் கருவிகளை செய்ய ஆரம்பித்தனர். செப்பு, ஈயம் இவற்றிலான கலப்பு உலோக வெண்கலம் என்பதும் இவ்விரண்டையும் விட வெண்கலம் அதிக கடினமானது என்பதும் உனக்கு தெரியும். தங்கத்தையும் அவர்கள் உபயோகித்தனர். தங்கத்தில் ஆபரணங்களை செய்யும் அளவிற்கு ஆடம்பரக்காரர்களாக இருந்தனர். இவர்கள் சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்திருக்க வேண்டும். பெருமளவு இது ஊகம்தான். இதுவரை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளை பற்றி நாம் பேசி வந்துள்ளதை நீ கவனித்திருப்பாய். இப்போது படிப்படியாக இன்றைய காலத்துக்கு அருகருகே வந்து கொண்டிருக்கிறோம். நியோலித்திக் மனிதர்களிலிருந்து இன்றைய மனிதன் வரை யாதொரு துண்டிப்போ திடீர் மாற்றமோ இல்லை. ஆனால் அவனிலிருந்து மிகவும் வேறுபட்டவர்கள் நாம். இயற்கையில் மாறுதல்கள் மெதுவாகவே வரும். பல இனங்கள் தோன்றின. ஒவ்வொன்றும் அதன் வழியிலேயே சென்று அதன் வழியிலேயே வாழ்ந்து வந்தது. உலகின் பல்வேறு பாகங்களில் வெப்ப தட்பநிலை வெவ்வேறாக இருந்தபடியால் மக்கள் அதற்கேற்ப தங்களை மாற்றி அமைத்துக் கொண்டதுடன் பெருமளவு மாறினர். இதை பற்றி பின்னர் பேசலாம். இன்னும் ஒரு விஷயத்தை மட்டும் இன்று உனக்கு கூற விரும்புகிறேன். சுமாராக நியோலித்திக் மக்கள் காலத்தில் முடிவு காலத்தில் மனிதனுக்கு ஒரு பேராபத்து விளைந்தது. அச்சமயம் மத்திய தரைக்கடல் ஒரு கடலே அல்ல என்று முன்னமேயே கூறியிருக்கிறேன். அங்கு சில ஏரிகள் இருந்தன. அங்கே பல மக்கள் வசித்தனர். திடீரென்று ஐரோப்பாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இடையே ஜிப்ரால்டருக்கு அருகே உள்ள நிலம் நீரில் அடித்து செல்லப்பட்டது. அட்லாண்டிக் கடலின் நீர் தாழ்ந்த மெடிடேரியன் பள்ளத்தாக்குகளில் புகுந்தது. அவ்விதம் நீர் வீழ்ந்து பெருகி கொண்டே போய் பள்ளத்தாக்கை நிரப்பியதால் அதன் அருகிலும் அல்லது ஏரிகள் சமீபத்திலும் வாழ்ந்து வந்த ஏராளமான மக்கள் அதில் மூழ்கி இறந்திருக்க வேண்டும். வேறு எங்கும் அவர்களால் தப்பிச் செல்ல முடிந்திருக்காது. நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு எங்கும் ஒரே நீர்ப்பெருக்கு. பள்ளத்தாக்கு முழுவதும் நிரம்பும் வரை அட்லாண்டிக் கடல் நீர் தொடர்ந்து பாய்ந்ததால் மத்திய தரைக்கடல் உண்டாயிற்று. பிரளயத்தை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கிறாய், படித்தும் இருப்பாய். பைபிள் அதை பற்றி கூறுகிறது. நமது வடமொழி நூல்களும் அதை பற்றி குறிப்பிடுகின்றன. இந்த பிரளயம் மத்திய தரை பிரதேசத்தையும் மூழ்கடித்திருக்கலாம். அது மிகவும் கொடுமையான ஆபத்தாக இருந்ததால் அதிலிருந்து தப்பிக்க முடிந்த சிலர் அதை பற்றியெல்லாம் நமது குழந்தைகளுக்கும் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கும் சொல்லி இருக்க வேண்டும். இவ்விதம் அக்கதை தலைமுறையாக வழங்கப்பட்டு வந்திருக்க வேண்டும். இந்த கடிதமும் முடிஞ்சிருச்சுமா. நன்றி. நான் கண்டினியூ பண்ணிடவா? வெவ்வேறு இனங்கள் தோன்றின. புதிய கற்கால மனிதர்கள் முக்கியமாக ஏரியில் அமைக்கப்பட்ட குடியிருப்புகளில் வசித்து வந்தனர் என்று சென்ற கடிதத்தில் கண்டோம். அவர்கள் பல வழிகளில் பெரும் முன்னேற்றம் கண்டனர் என்றும் பார்த்தோம். விவசாயம் செய்வதை கண்டுபிடித்தனர். சமைக்கவும் தங்களுடைய உபயோகத்திற்காக மிருகங்களை அடக்கி பழக்கப்படுத்தவும் தெரிந்து கொண்டனர். இதெல்லாம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. அவற்றை பற்றி நமக்கு அதிகம் தெரியாது. இன்று உலகில் உள்ள பெரும்பாலான இனங்கள் இந்த புதிய கற்கால மனிதர்களில் இருந்து வந்துள்ளனர். இப்போது வெள்ளையர்கள், மஞ்சள் நிற மனிதர்கள் மற்றும் பழுப்பு கருப்பு நிறத்தவர் ஆகியோரை காண்கிறோம். ஆனால் மனித இனங்களை இந்த 4 பிரிவுகளாக பிரிப்பது எளிதல்ல. இனங்கள் ஒன்றோடொன்று கலந்து விட்டன. பலரை பற்றி அவர்கள் எந்த பிரிவை சேர்ந்தவர்கள் என்று கூறுவது கடினமாகும். விஞ்ஞானிகள் மக்கள் தலைகளை அளந்து பார்க்கின்றனர். இவ்விதம் அளந்து பார்ப்பதால் சில சமயம் அவர்கள் இனத்தை கண்டுபிடிக்க முடியும். இதை கண்டுபிடிக்கும் வேறு வழிகளும் உண்டு. இந்த பல்வேறு இடங்கள் எப்படி வந்தன? ஒரே மக்களிடமிருந்து அவர்கள் அனைவரும் வந்திருந்தால் இப்போது ஒருவரிடமிருந்து மற்றவர் ஏன் அவ்வளவு வேறுபட்டிருக்க வேண்டும்? ஒரு ஜெர்மானியன் ஒரு நீக்ரோவிடமிருந்து மிகவும் வேறுபட்டவனாக இருக்கிறான். ஒருவன் அழகாகவும்
மற்றவன் கருப்பாகவும் இருக்கிறான். ஜெர்மானியனின் முடி பழுப்பு நிறமாக இருக்கிறது. நீக்ரோவின் முடியோ கருப்பாகவும் குட்டையாகவும் சுருட்டையாகவும் இருக்கிறது. சீனன் இவர்களிடமிருந்து வேறுபட்டு இருக்கிறான். இவ்வேறுபாடுகள் எப்படி வந்தன என்று கூறுவது கடினம். ஆனால் இவ்வேறுபாடுகளின் சில காரணங்கள் நமக்கு தெரியும். விலங்குகள் சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தங்களை மாற்றியமைத்துக் கொண்ட போது எப்படி மெல்ல மாறின என்பதை உனக்கு முன்னமே சொல்லி இருக்கிறேன். ஜெர்மானியனும் நீக்ரோவும் பல வகை மனிதர்களிடமிருந்து வந்திருக்கலாம். ஆனால் எப்போதோ ஒரு காலத்தில் அவர்களின் மூதாதையர் ஒருவராகத்தான் இருந்திருக்க வேண்டும். ஆகையால் அவர்கள் சுற்றுப்புற சூழ்நிலைக்கேற்ப மாற்றம் பெறும்போதுதான் இந்த வேறுபாடு வந்திருக்க வேண்டும். அல்லது விலங்குகளை போல சிலர் மற்றவர்களை விட அதிக எளிதில் தங்களை மாற்றியமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கலாம். இவ்விதம் வடதிசை கோடியின் மிக குறைந்த பனிப்பிரதேசத்தில் வாழும் மனிதன் குளிரை தாங்கிக் கொள்ளும் சக்தியை படைத்துக் கொள்ள முடியும். இன்று கூட எஸ்கிமோக்கள் வடக்கே பனிக்கட்டி நிறைந்த நிலத்தில் வாழ்கிறார்கள். அவர்களால் அப்பெரும் குளிரை தாங்கிக் கொள்ள முடியும். நம்முடையதை போன்ற வெப்பமான நாடுகளுக்கு அவர்களை கொண்டு வந்தால் அவர்கள் ஒரு கால் இறந்து விடலாம். உலகின் மறுபகுதிகளிலிருந்து அவர்கள் துண்டிக்கப்பட்டுள்ளபடியாலும் மிகவும் கடினமான வாழ்க்கையை நடத்த வேண்டியிருப்பதாலும் உலகின் மற்ற பகுதிகளில் உள்ள மக்களைப் போல அவ்வளவு விஷயங்களை அறிந்து கொண்டிருக்கவில்லை. ஆப்பிரிக்காவில் உள்ள மக்களோ அல்லது மிகவும் வெப்பமாக இருக்கும் பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் வசிப்பவர்களோ இந்த வெப்பத்தை மிக அருகில் வசிப்பவர்களோ இந்த வெப்பத்திற்கு பழகி போனவர்களாக ஆகிவிடுகின்றனர். கதிரவனின் பெரும் வெப்பம் அவர்களை கருப்பு நிறம் உள்ளவர்களாக ஆக்குகிறது. கடற்புறத்திலோ அல்லது வேறெங்கேயோ வெயிலில் அதிக நேரம் இருப்பதால் நாம் சாதாரணமாக இருப்பதை விட அதிக பழுப்பாகவோ அல்லது கருப்பாகவோ ஆகிறோம் அல்லவா? சில வாரங்கள் சூரிய குளியல் செய்த பிறகு நாம் மிகவும் கருத்து விடுகிறோம் என்றால் எப்போதுமே சூரிய வெப்பத்திலேயே வாழ வேண்டியவர் எவ்வளவு கருப்பாக ஆவார் என்பதை எண்ணிப்பார். மிகவும் வெப்பமான நாடுகளில் தந்தை, அவர் குழந்தைகள், அக்குழந்தைகளின் குழந்தைகள் என்று மக்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்து வந்தால் அவர்கள் மேலும் மேலும் கருத்து போய் கருப்பு மனிதர்களாகவே ஆகிவிடுவர். நடுவெயிலில் வயல்களில் வேலை செய்யும் இந்திய விவசாயியை நீ பார்த்திருக்கிறாய். மிகவும் ஏழையான அவனிடம் அதிக துணிமணிகள் இல்லாத நிலையில் மேலே எதையும் அணிவதில்லை. அவன் உடல் முழுவதும் வெயிலில் அடிபட்டு ஆயுள் முழுவதும் அவ்விதமே கழிகிறது. அவன் கருத்து போகத்தான் வேண்டும். எனவே மக்கள் வசிக்கும் இடத்தில் தட்ப நிலைமைக்கு தக்கபடி அவர்களின் உடல் நிறம் அமைகிறது. அந்நிறத்திற்கும் அவர்களுடைய தகுதிக்கும் நல்ல தன்மைக்கும் அழகுக்கும் எவ்வித சம்பந்தமும் கிடையாது. வெப்பமாக உள்ள ஒரு நாட்டில் வாழும் வெள்ளையன் தட்டிகளுக்கு பின்னாலும் மின்விசிறிகளுக்கு அடியிலும் தன்னை மறைத்து கொள்ளாவிடில் கருத்து போகத்தான் செய்வான். நாம் காஷ்மீரத்தை சேர்ந்தவர்கள். 200 ஆண்டுகளுக்கு முன்பு நமது மூதாதையர் காஷ்மீரத்தில் வாழ்ந்தனர். காஷ்மீரத்தில் விவசாயிகள், தொழிலாளர்கள் உட்பட ஒவ்வொருவரும் அழகான நிறம் கொண்டவர்கள். காஷ்மீரத்தில் தட்ப நிலை குளிர்ந்ததாக இருப்பதுதான் இதற்கு காரணம். ஆனால் இதே காஷ்மீர மக்கள் மிகவும் வெப்பமாக உள்ள இந்தியாவின் மற்ற பகுதிகளில் வந்து வசிக்கும் போது சில தலைமுறைகளுக்கு பிறகு கருத்து போய்விடுகிறார்கள். நம்முடைய காஷ்மீர் நண்பர்கள் பலர் மிகவும் அழகாக இருக்கிறார்கள், மற்றவர்கள் மிகவும் கருப்பாக உள்ளனர். இந்தியாவின் வெப்பமாயுள்ள பகுதியில் ஒரு காஷ்மீர குடும்பம் எவ்வளவு அதிக காலம் வசிக்கிறதோ அவ்வளவு அதிக கருப்பாக அது மாறக்கூடும். இவ்விதம் நிறத்துக்கும் அழகுக்கும் தட்ப நிலைமை முக்கியமாக காரணமாகும். சிலர் வெப்பமான நாட்டில் வசித்தாலும் வெட்ட வெளியில் வேலை செய்யாதவர்களாகவும் பெரும் வீடுகளில் வாழக்கூடிய அளவு பணக்காரர்களாகவும் இருந்து தம்மையும் தம் உடல் நிறத்தையும் நன்கு கவனித்துக் கொள்கிறார்கள். ஒரு செல்வ குடும்பமானது இவ்விதம் பல தலைமுறைகள் வாழ முடியும். தட்ப நிலைமையில் அதிகம் பாதிக்கப்படாமலும் இருக்கலாம். ஆனால் வேலை செய்யாமல் இருப்பதிலோ அல்லது பிறருடைய உழைப்பில் வாழ்வதிலோ ஒரு பெருமையும் இல்லை. வட இந்தியாவில் காஷ்மீரத்திலும் பஞ்சாபிலும் மக்கள் வழக்கமாக
அழகானவர்களாகவே இருக்கின்றனர். தெற்கே போக போக மக்கள் கருத்தவர்களாக இருக்கின்றனர். ஐயோ, இப்பவே பேசணும் போல இருக்கே. சென்னையிலும் இலங்கையிலும் மக்கள் மிகவும் கருப்பாக இருப்பதை நீ பார்த்திருக்கிறாய். தெற்கே போக போக பூமத்திய ரேகைக்கு அதிக அருகாமையில் போகும்போது அங்கு மிகவும் வெப்பமாக இருப்பதால் வெப்ப தட்ப நிலை காரணமாக இவ்விதம் மக்களின் நிறம் இருக்கிறது என்று கூறுவாய். இது முற்றிலும் உண்மைதான். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் நிற வேறுபாடுகளுக்கு இதுதான் முக்கிய காரணமாகும். ஆயினும் இந்தியாவுக்கு வந்த ஆதி இனங்களில் இருந்த சில வேறுபாடுகள் இந்த வேறுபாட்டுக்கு ஓரளவு காரணம் என்பதை நாம் பின்னர் பார்க்கலாம். கடந்த காலங்களில் பல இனங்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கின்றன. வெகு காலம் அவர்கள் தனித்திருக்க முயன்றாலும் பிறருடன் கலந்து விடுவதை தவிர்க்க முடியவில்லை. குறிப்பிட்ட ஒரு இந்தியன் முற்றிலும் முந்தைய ஒரே இனத்தைச் சேர்ந்தவன் என்று இப்போது கூறுவது கடினமாகும். அடுத்தது, மானிட சமூகத்தின் இனங்களும் மொழிகளும். உலகின் எப்பகுதியில் மனிதன் முதலில் தோன்றினான் என்று நம்மால் கூற முடியாது. முதலில் மக்கள் குடியேறிய இடமும் தெரியாது. ஒரு கால் கிட்டத்தட்ட ஒரே சமயத்தில் பல பாகங்களில் மக்கள் தோன்றினார்களோ என்னவோ. ஆயினும் உறைபனி காலத்தில் பனிக்கட்டி ஆறுகள் உருகி வடதிசை நோக்கி சென்ற போது வெப்பமான பகுதிகளில் மக்கள் வாழ்ந்திருக்கலாம். பனிக்கட்டி மறைந்த பின் இப்போது சைபீரியாவில் இருக்கும் தூந்திராக்களை போன்ற, அதாவது மரங்களற்ற சதுப்பு பிரதேசத்தை சொல்றாரு. அப்படி இப்போது சைபீரியாவில் இருக்கும் தூந்திராக்களை போன்ற ஸ்டெபீஸ் என்கிற தரிசான அகண்ட சமவெளிகள் இருந்திருக்க வேண்டும். அவை புல்வெளிகளாக ஆகியிருக்க வேண்டும். மக்களும் தங்களுடைய கன்றுகாலிகளுக்கு புல்லை நாடி அங்கு அலைந்து திரிந்து கொண்டிருந்திருக்க வேண்டும். வசிக்க ஒரு நிரந்தரமான இடம் இல்லாது எப்போதும் அலைந்து திரிந்து கொண்டே இருக்கும் இம்மக்கள் நாடோடிகள் என்று அழைக்கப்படுகின்றனர். இப்போதும் இந்தியா உள்பட பல நாடுகளில் ஜிப்சிகளை போன்ற சில நாடோடிகள் இருக்கின்றனர். பெரும் நதிகளுக்கு அருகிலேயே மக்கள் குடியேறி இருக்க வேண்டும். ஏனெனில் நதிகளுக்கு மிக அருகில் இருக்கும் நிலம் மிகவும் செழிப்பாகவும் விவசாயத்திற்கு ஏற்றதாகவும் இருந்தது. நிறைய தண்ணீர் இருந்ததால் நிலத்தில் உணவுக்கான பயிர் செய்வது எளிதாக இருந்தது. இந்தியாவில் சிந்து, கங்கை போன்ற பெரிய நதிகளுக்கு மிக அருகிலேயும், மெசபடோமியாவில் டைக்ரிஸ், யூப்ரட்டிஸ் நதிகளுக்கு அருகேயும், எகிப்தில் நைல் நதிக்கு அருகேயும், அவ்விதமே சீனாவிலும் மக்கள் குடியேறினார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்தியாவில் நமக்கு விவரம் தெரிந்த மிக ஆதி இனம் திராவிட இனமாகும். பிறகு ஆரியர்கள் வந்தனர். கிழக்கில் மங்கோலியர்களும் வந்தனர். இப்போது கூட தென்னிந்தியாவில் வாழும் பெரும்பான்மையான மக்கள் திராவிடர்களின் சந்ததியினர் தாம். வடபுலத்து மக்களை விட அவர்கள் நிறத்தில் அதிக கருப்பாக இருக்கின்றனர். ஒரு கால் இந்தியாவில் திராவிடர்கள் வெகு காலமாக இருந்திருப்பதுதான் இதற்கு காரணமாக இருக்கும். திராவிடர்கள் மிகவும் முன்னேற்றம் அடைந்த மக்கள். அவர்களுக்கு சொந்த மொழி உண்டு. மற்ற மக்களுடன் ஏராளமாக வியாபாரம் செய்து வந்தனர். அந்த ஆரம்ப காலத்தில் மத்திய ஆசியா, மேற்காசியா, கிழக்கு ஐரோப்பா ஆகிய இடங்களில் புதியதொரு இனம் விருத்தியாகி கொண்டிருந்தது. அதற்கு ஆரிய இனம் என்று பெயர். வடமொழியில் கணவான் அல்லது உயர்குடியை சேர்ந்தவன் என்று பொருள்படும் ஆரிய என்ற வார்த்தை இருக்கிறது. வடமொழியானது ஆரியர்களின் மொழிகளில் ஒன்றாக இருந்ததால் அவர்கள் தங்களை மிகவும் கனவான்கள் என்றும் உயர்குடியில் பிறந்தவர்கள் என்றும் கருதினார்கள். இன்றிருப்பதை போலவே அவர்கள் மிகவும் கர்வம் கொண்டிருந்தனர். ஆங்கிலேயர் தன்னை பூமியிலே தோன்றிய முதல் மனிதன் என்றும், பிரெஞ்சு மக்கள் தான் உயர்ந்தவர்கள் என்றும், அவ்விதமே ஜெர்மானியனும் அமெரிக்கனும் தாங்களே உயர்ந்தவர்கள் என்றும் நினைப்பதை நாம் அறிவோம். இந்த ஆரியர்கள் வடக்காசியாவிலும் ஐரோப்பாவிலும் பரந்த புல்வெளி பிரதேசத்தில் சுற்றி கொண்டிருந்தார்கள். அவர்கள் எண்ணிக்கை அதிகமாகியதாலும், வெப்ப நிலை வறட்சியாகிவிட்டதாலும், நிலத்தில் புற்களற்று போய்விட்டதாலும் அவர்கள் எல்லாரும் உண்பதற்கு போதிய அளவு உணவு இல்லாமல் போயிற்று. எனவே அவர்களுக்கு உணவை தேடி உலகின் மற்ற பகுதிகளுக்கு போவது தவிர்க்க முடியாதது ஆகிவிட்டது. ஐரோப்பாவில் எங்கிலும் பரவி இந்தியா, பாரசீகம், மெசபடோமியா ஆகிய நாடுகளுக்கும் வந்தனர். இவ்விதம் ஐரோப்பா, வட இந்தியா, பாரசீகம், மெசபடோமியா ஆகிய நாடுகளின் ஏறக்குறைய அனைத்து மக்களும் இன்று ஒருவருக்கொருவர் அதிகம் வேறுபட்டிருந்தாலும் உண்மையில் அவர்கள் ஆரியர்கள் என்கிற ஒரே மூதாதையரிடமிருந்து வந்தவர்கள்.
இது நடந்து நீண்ட நெடுங்காலம் ஆயிற்று. அதற்கு பிறகு பல நிகழ்ச்சிகள் நடந்து விட்டிருக்கின்றன. இனங்களும் பெருமளவு ஒன்றோடொன்று கலந்து விட்டன. ஆகையால் ஆரியர்கள் இன்றைய உலக மக்களின் ஒரு பெரிய மூதாதையர் இனத்தவர் ஆவர். மற்றொரு பெரிய இனம் மங்கோலியர்கள். கிழக்கு ஆசியாவில் சீனா, ஜப்பான், திபெத், சயாம், பர்மா ஆகிய நாடுகள் எங்கிலும் இந்த இனம் பரவிற்று. சில சமயம் அவர்கள் மஞ்சள் இனத்தவர் என்று அழைக்கப்படுகின்றனர். அவர்கள் உயர்ந்த தாடை எலும்புகளையும் குறுகிய கண்களையும் கொண்டவர்கள். அரேபியா, பாலஸ்தீனம் ஆகிய நாடுகளின் மக்களாகிய அராபியர்கள், ஹீப்ருக்கள் பிரிதும் வேறு இனத்தைச் சேர்ந்தவர்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் இவ்வினத்தவர்கள் சிறு சிறு கிளைகளாக பிரிந்து கொஞ்சம் பிறருடன் கலந்தும் விட்டனர். ஆனால் இதை பற்றியெல்லாம் இப்போது நாம் அறிந்து கொள்ள தேவையில்லை. பல்வேறு இனங்களை அடையாளம் கண்டு கொள்ளும் முக்கியமான சுவையான வழி அவர்களுடைய மொழிகளை பற்றி தெரிந்து கொள்வதாகும். ஒவ்வொரு இனத்திற்கும் ஆரம்பத்தில் ஒரு தனி மொழி இருந்தது. ஆனால் நாளடைவில் இந்த ஒரு மொழியிலிருந்து பல மொழிகள் வளர்ந்தன. ஆனால் இவ்வெல்லா மொழிகளும் ஒரு மூலமொழியின் மக்கள் போன்றவை, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவை. அவற்றிலே பொது சொற்களை எளிதில் கண்டுகொள்ள முடியும். வெவ்வேறு மொழிகளுக்கிடையேயுள்ள தொடர்பையும் காண முடியும். ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் ஆரியர்கள் பரவி குடியேறிய போது ஒருவருடன் ஒருவர் தொடர்பு கொள்ள முடியாமற் போயிற்று. அந்த நாட்களில் ரயில்வே, தந்தி, தபால் நூல்கள் கூட கிடையாது. எனவே ஆரியர்களின் ஒவ்வொரு வகுப்பினரும் ஒரே மொழியை அவரவர் வழியிலே பேச ஆரம்பித்தார்கள். சில காலம் கழித்து இம்மொழி மூல மொழிகளிலிருந்தும் முற்றிலும் மாறுபட்டதாக ஆயிற்று. இந்த காரணத்தினால் உலகில் இவ்வளவு மொழிகளை இப்போது காண்கிறோம். இருப்பினும் இம்மொழிகளை பயின்றால் அவை பல இருந்தாலும் மூல மொழிகள் சிலதான் என்பதை காண்கிறோம். உதாரணமாக, ஆரியர்கள் எங்கு சென்றாலும் மொழி ஆரிய மொழி குடும்பத்தைச் சேர்ந்ததாகவே இருந்தது. வடமொழி, இத்தாலிய மொழி, லத்தீன், கிரேக்க மொழி, ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மானிய மற்றும் எல்லா மொழிகளும் நெருங்கிய தொடர்பு கொண்டதாகவும் ஆரிய குடும்பத்தைச் சேர்ந்ததாகவே இருக்கின்றன. ஹிந்தி, உருது, வங்காளி, மராத்திய மொழி, குஜராத்தி மொழி இவை போன்ற பல இந்திய மொழிகள் அனைத்துமே வடமொழியின் குழந்தைகளே. எனவே அவை ஆரிய குடும்பத்தைச் சேர்ந்தவைதாம். ஆரம்பகால மனிதன் நாடு விட்டு நாடு பெயர்ந்து வந்த பாதை, அது ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. கோமதி அந்த மேல ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்படியே லிங்க் கொடுக்குறாங்க, கண்டங்களுக்கு நடுவில் லிங்க் கொடுக்குறாங்க. மற்றொரு பெரிய மொழி குடும்பம் சீன மொழியாகும். இதில் சீன மொழி, பர்மிய மொழி, திபெத்திய மொழி, சயாமிய மொழி ஆகியவை அடங்கும். மூன்றாவது பிரிவு அராபிய மொழியும் ஹீப்ரு மொழியும் சேர்ந்த செமெட்டிக் பிரிவு என்பதாகும். துருக்கிய மொழியும் ஜப்பானிய மொழியும் போன்ற சில மொழிகள் இம்மூன்று பிரிவில் சேரா. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற தென்னிந்திய மொழிகளும் இப்பிரிவுகளில் சேரா. இந்த 4 மொழிகளும் திராவிட குடும்பத்தைச் சேர்ந்த மிக பழமையானவையாகும். நன்றி கோமதி. நன்றி காளி. இது நீங்க தான் ரொம்ப துடிச்சிட்டு இருந்தீங்க, நீங்களே பேசுறீங்களா? பேசுறவா? சரி, பேசுறேன் கோமதி. தேங்க்யூ. ஓகே, அழகு, அவங்கெல்லாம் அழகா இருப்பாங்க, அவங்கெல்லாம் கருப்பா இருப்பாங்க. அது ரொம்ப சிரிப்பா வந்தது எனக்கு. நம்ம ரொம்ப தூரம் தாண்டிட்டோம். அழகு இல்லை அப்படின்றதெல்லாம். ஆனா அத்தனையுமே அந்த அந்த கால மொழி மற்றும் ஒரு ஒரு ஷார்டேஜ் ஆஃப் விஷனாவே திட்டாம கடந்து போயிடலான்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அதை சிரிச்சுட்டு, ஏன்னா அவரே தான் சொல்லியிருக்காரு, இது அழகு, இது அழகு இல்லை அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படின்றதையும் அந்த வார்த்தையில சொல்லியிருக்காரு. பட் சப்டிலா அது சொல்லும் போதே அது ஒரு குறைபாடா, அது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கன்னிங்கான ஒரு பேசிங் கமெண்டா அதை நினைக்கல. அது ஒரு குறைபாடான ஒரு வார்த்தை குறைபாடா நினைக்கிறேன். நேரு அப்படின்றதுக்காக அவரை தூக்கி அவர் சூப்பர் அப்படின்லாம் சொல்ல தேவையில்லை. அவர் என்ன சொன்னாலும் சரின்லாம் சொல்ல தேவையில்லை. இந்த மொழி
பிரயோகம், இந்த வார்த்தை பிரயோகம். சிவப்பா அழகா இருப்பாங்க, மத்தவங்க எல்லாம் கருப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போற அந்த வார்த்தை பிரயோகத்தை நம்ம வந்து அது ரொம்ப தாண்டி வந்துட்டோம். பட் இருந்தாலும் அதையும் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் இவர் விட்டுருக்காரு அப்படின்றத பதிவு பண்ணத்தான் பண்ணுவோம். ஏன்னா நம்ம யாரு வந்து பிற்போக்கான விஷயத்தை நம்மளுடைய அவங்க விஷனரியா நேத்து தான் நம்ம சொன்னோம். நேரு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் 100 வருஷத்துக்கு அப்புறமும் செல்லும் அப்படின்னு நேத்து சொன்னோம். பட் இந்த வார்த்தை எக்ஸ்பைரி ஆன வார்த்தை. அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் நேரு, அவ்வளவுதான். மற்றபடி அவர் மேல பெரிய இந்த இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பெரிய கிடையாது. கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டேன் நான், அவ்வளவுதான். அடுத்தது இந்த ஹண்டிங்கை பத்தி சொல்றாங்க. இந்த ஹண்டிங் வந்து எப்போ உணவுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமாகி போயிடுச்சோ, உணவுக்காக வேட்டையாடி கொண்டிருந்த நிலை மாறி எப்போ உணவுக்கு தேவையில்லாத ஒரு நிலை வந்துருச்சோ, அதுக்கப்புறமும் ஹண்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து பியூர்லி மனுஷனோட ஈகோ. என்கிட்ட சுப்ரீமா உயர்ந்த ரக ஆயுதங்கள் இருக்கு, நான் வந்து ஒரு அட்வென்ச்சரஸா போறேன், நான் அப்படியே ஒரு ஒரு உயிரை பணயம் வைத்தது மாதிரியான ஒரு சூழல்ல ஒரு குரூப்பா ஒரு ஒரு சுப்பீரியரான ஒரு ஆயுதங்கள் மட்டுமல்ல, அந்த விலங்கினத்தை விட சுப்பீரியரான ஆயுதம் என்கிட்ட வேற என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா மூளை இருக்கு. என்னால ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃப்ரேம் பண்ணி, எனக்கு பசி இல்லை பட் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃப்ரேம் பண்ணி என்னால வந்து ஒரு விலங்கை என்னால் வீழ்த்த முடியும் அப்படின்ற ஒரு ஈகோ மட்டும் பூஸ்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு செயல் அது. ஆனா அந்த செயலுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்க அப்படின்னா, வீரம், வீரத்தை நிலைநிறுத்த, வீரத்தை டிஸ்பிளே பண்ண, வீரத்தை டிஸ்பிளே பண்ணி ஒரு 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 இனப்பெருக்கம் நடைபெற போறது கிடையாது அந்த இடத்துல. ஓகே, அது வந்து ஒரு ஒரு மெடாலியன்ஸ் லிஸ்ட். அது இன்டைரக்டா தான் அவருடைய மனித இனம் தலைக்கும் விஷயத்துல இன்டைரக்டா தான் அது பயன்படுமே ஒழிய நேரடியாக அது பயன்பெற போவது கிடையாது. உதாரணமா சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா, எப்படி காளைகள் வந்து இனவிருத்தி வீரியமா செய்வதற்காக தான் நாங்க ஜல்லிக்கட்டு பண்றோம் அப்படின்றதும், ஹண்டிங் அப்படின்றதும், நான் வந்து வீரம் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக நான் ஹண்டிங் போறேன் அப்படின்றதும் ரெண்டுமே ஒண்ணுன்னு தான் நான் நினைக்கிறேன். மாற்று கருத்து இருக்கலாம் நிறைய பேருக்கு, பட் ஐ திங்க் இது ரெண்டையுமே என்னால அந்த வீரம் அப்படின்ற ஒரு விஷயம் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றது தொடர்ச்சியா இது வந்து நினைச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா? எப்போ இந்த வீரம் அப்படின்ற ஒரு விஷயம் எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய விஷயம் இல்ல அப்படின்ற இதுக்கு வருதோ, ஒரு ஸ்டேஜுக்கு வருதோ, அப்பதான் அடுத்த எவல்யூஷன் நடக்கும்னு நினைக்கிறேன். சேப்பியன்ஸ்ல நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். எப்படி எப்படின்னா, ஒவ்வொரு அந்த ஹோமோ ஃபேமிலியில ஒவ்வொரு மனிதர்களாக வரிசையா போட்டு கடைசியில மனிதனாக எவாலுவேஷன் நடந்ததாக ஒரு படம் பார்த்திருப்போம். அது ஒரு மிஸ்லீடிங்கான படம். எப்படி வேற வேற புவியியல் சூழல்ல வேற வேற மனித இனம், டென்சோவியன்ஸ், இந்த மாதிரி வேற வேற நியாண்டர்தால்ஸ், வேற வேற இனங்கள் பேரலாகவே வளர்ந்து, பேரலாகவே வாழ்ந்து, ஒருத்தர் ஒரு இனக்குழு இன்னொரு இனக்குழு போர் புரிந்து, யாருக்கு நடுவே எல்லாம் பாலியல் உறவுகள் ஏற்பட முடியுமோ அதுவும் ஏற்பட்டு, ஏதோ ஒரு ஃபைனலா ஒரு இதுல நம்ம எவால்வ் ஆகி இப்போதைய மனிதர்களாக ஹோமோசேப்பியன்ஸாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்திருக்கோம். இது எவல்யூஷன் வந்து அப்போ எவல்யூஷன் அப்படின்றது நிக்காத நடந்து கொண்டே இருப்பது, நிக்காது. அது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மாற்றம். நேற்றைக்கும் இன்றைக்கும் நான் எவால்வ் ஆயிருக்கேனா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா என்னுடைய மனசளவுலையும் சரி, என்னுடைய உடல் அளவுலையும் சரி, அடாப்டபிலிட்டிலையும் சரி, கற்றுக்கொண்ட விஷயத்திலையும் சரி ஆறேன். அப்போ ஒவ்வொரு தலைமுறைக்கும் பெட்டரா ஆகிக்கிட்டே இருக்காங்களா அப்படின்னா அதை நீங்க கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க. கல்வி பாடத்திட்டம் சார்ந்ததாக இல்லாது அந்த குழந்தைகளுடைய ஸ்மார்ட்னஸ்லயே வந்து நம்ம ஒரு 15 வயசுல இருந்த ஸ்மார்ட்னஸை இப்போ வந்து ஒரு 6 வயசு பிள்ளைங்க வந்து டிஸ்பிளே பண்ணும்போது, அடடா நாங்கெல்லாம் 15 வயசுல தான் இந்த அறிவு எங்களுக்கு இருந்துச்சு, நீ இப்பயே இவ்வளவு நல்லா இதை கூர்ந்து பாக்குறியே அப்படின்ற ஆச்சரியம் வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 15 வயசுக்கு வரும்போது அவங்க இன்னும் நம்ம 15 வயசுல இருந்ததை விட அவங்க எவ்வளவோ அட்வான்ஸா இருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்குமான எவல்யூஷன். பட் இந்த எவல்யூஷன் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? அடுத்து அந்த எவல்யூஷன் எந்த டைரக்ஷன்ல போகும் அப்படின்னு சொன்னா, வலிமை தேவையில்லை, மூளையினுடைய வலிமையை வச்சு நான் அதிகமா
சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயம் வந்து அங்கீகரிக்கப்படுதல், சக பாலினத்தவராலும் எதிர்பாலினத்தவராலும் அங்கீகரிக்கப்படும் போக்கு எப்போ அதிகமாக ஆயிட்டே இருக்கோ, விச் இஸ் ஹேப்பனிங் ஆல்ரெடி, அதிகமாகிக்கிட்டே இருக்கோ, அப்போதான் இந்த சூப்பர் ஹியூமன் அப்படின்ற ஒரு எவல்யூஷன் நடக்கும். இந்த பலத்தை தாண்டி, இந்த ஹண்டிங்ன்றதை விட்டுட்டு வீரம் அப்படின்றது யூனோ இந்த பலத்தை உடல் பலத்தை நிரூபிக்க வேண்டிய விஷயம் அப்படின்றத தாண்டி போகும்போது அந்த ஒரு மூளை சார்ந்த எவல்யூஷன், அடுத்த எவல்யூஷன் பலம் சார்ந்ததாகவோ இல்லை உடலியல் சார்ந்ததாகவோ இருக்காது. கடைசியாக நடந்த உடலியல் சார்ந்த எவல்யூஷன் வந்து அந்த ஹண்டர்ஸ் கேதரர்ஸ்னுடைய லைஃப் ஸ்டைலு, அந்த விவசாயம், அந்த லைஃப் ஸ்டைலாக இருந்தது. இப்போ அதெல்லாம் நம்ம விட்டதுக்கு அப்புறம் அடுத்த மூளை சார்ந்த உடலியல் சார்ந்த எவல்யூஷன் அப்படின்றது இந்த டைரக்ஷன்ல போகும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து இந்த தகவமைப்பு, எப்படி இந்த உடல் வந்து தன்னைத்தானே தகவமைப்பு கொள்ளுது அப்படின்றதையும் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அந்த வெர்டிபிரேட்ஸ் உருவாகிறது, அதாவது முதுகெலும்பு உள்ள விலங்குகளாக உருவாகுதல், அப்புறம் எப்படி அதிகமான அந்த மீன், அப்புறம் ஒவ்வொரு அடுத்த உயரிய உயிர் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்த உயரிய அப்படின்னு அவர் சொல்றதுடைய அர்த்தம், அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. பட் அதோடைய அர்த்தம் வந்து அடுத்த காம்ப்ளெக்சிட்டி இருக்கிற அடுத்த ஒரு உயிர் எவல்யூஷன்ல, அடுத்த ஒரு ஸோ காம்ப்ளெக்சிட்டி அப்படின்றது கூட சிம்பிளிசிட்டி இருக்கும்போது அந்த இனம் அழிதல் எளிது. காம்ப்ளெக்சிட்டி அதிகரிச்சுட்டே போகும்போது அந்த இனம் அழியிறது வந்து கடினம். ஆனா பழமை விரும்பிகள் அத்தனை பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த காம்ப்ளெக்சிட்டியை குறைக்க விரும்புறாங்க. இவ்வளோ காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போகக்கூடாது. ஒரு ரிட்டன் அக்ரிமெண்ட் மாதிரியோ இல்லை ஒரு மேனுவல், மனுஷ வாழ்க்கைக்கு ஒரு மேனுவல்ல மனுஷனுடைய வாழ்க்கையை அடைச்சி வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து மனுஷனுடைய வாழ்க்கைய ஒரே விஷயத்த திரும்ப 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 பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த அந்த மனுஷனுடைய அந்த வாழ்க்கைய பேட்டர்னை, காம்ப்ளெக்சிட்டியுடைய பேட்டர்னை புரிஞ்சுக்கிறது வேற ஒரு உயிர். இப்போதைக்கு நமக்கு எதிரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மற்ற உயிரினங்கள்னு சொல்லலாமா, மனித இனத்துக்கு உயிரி அப்படின்னு மற்ற உயிரினங்கள்ல இருந்துன்னு பார்த்தோம்னு சொன்னா மைக்ரோப்ஸை சொல்லலாம். ஓகே. ஆனா ஒரு வேளை நம்மளை விட காம்ப்ளெக்ஸான ஒரு உயிர், ஒரு ஏலியனாகவோ இல்லை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டராகவோ உருவாகுது அப்படின்னு சொல்ற ஒரு செமி கம்ப்யூட்டர் அண்ட் ஒரு மிக்ஸாக உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன், விச் இஸ் ஆல்சோ பாசிபிள் அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. சேப்பியன்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அதை. அப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மனுஷனா இப்படித்தான்ப்பா வாழ்வான், இந்த 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 இனமா இதுதான் அவனுடைய மேனுவல், இந்தா வச்சுக்கோ, இந்த ஜாதியா இதுதான் அவனோட மேனுவல், இந்தா வச்சுக்கோ அப்படின்னு அழகா அவனுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு மேனுவல் ஃபாலோ பண்ற ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது தான் வந்து இந்த பழமை விரும்பிகளுடைய வாழ்க்கையாக இருக்கிறது இல்லையா? அவங்களுடைய அறிவுரையாக இருக்கிறது, அவங்களுடைய வாழ்க்கை போராட்டமே அதுவாகத்தான் இருக்கிறது. அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு வழி ஒரு கிவன் பேட்டர்னை ஃபாலோ பண்ணாம நம்மளுடைய நான் இன்றைக்கு இதுவாக தகவமைத்து கொண்டுள்ளேன், நாளைக்கு நான் எதுவாக ஆரம்பிக்கிறேன், எதுவாக போகிறேன் என்பது இன்றைய தேதி என்ன 16/8/2022 தான். 17/8/2022 நான் யாராக என்னை தகவமைப்பித்துக் கொள்கிறேன் அப்படின்றது இருக்குமே ஒழிய, பிளடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி எவனோ எழுதின மேனுவல் கிடையாது. நான் 17/8/2022 நான் என்னவாக இருக்கணும் அப்படின்றது வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எழுதி வச்சிருக்க முடியாது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எழுதி வச்சிருக்க முடியாது, 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எழுதி வச்சிருக்க முடியாது, 10 வருஷத்துக்கு முன்னாடியும் எவனும் எழுதி வச்சிருக்க முடியாது. நான் நாளைக்கு என்னவாக ஆகிறேன்ன்றதை இந்த 16/8/2022 தான் முடிவு பண்ணுவோம் இல்லையா? அது கிடையாது. ஒரு உதாரணத்துக்காக இந்த தேதிகளை சொல்றேன். விஷயம் வந்து என்னுடைய இன்றைய வாழ்க்கையை என்னுடைய நாளைய வாழ்க்கையை முடிவது என்னுடைய இன்றைய வாழ்க்கையாகத்தான் இருக்குமே ஒழிய வேற எந்த மேனுவலாகவும் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் இதுல இருந்து நான் ஜஸ்ட் இது வாசிக்கும் போது எனக்கு ஏற்பட்ட பேரலல் தாட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன்.
அதே இது அந்த எக்ஸிமோக்கள் வேறு இதில் வந்து வாழ முடியாது, காஷ்மீரி பண்டிட்டுகள் வேறு இதில் வாழ முடியாது, வேறு வேறு இடங்களில் வாழ வாழ அழகு அழகு அழகுன்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு. ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபீச்சரை மட்டும் சொல்லுவோம். ஏன் வந்து குளிர்பல பிரதேசங்களில் வாழும் மக்களுடைய மூக்கு நீளமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது பிசிக்கல் ஃபீச்சரை தான் அவங்க அழகுன்னு சொல்றாங்க. அதை மூக்கு நீளமாகவும் கூர்மையாகவும் இருந்தா அழகுன்னு சொல்றாங்களா? ஓகே. ஏன் அது அப்படி இருக்கு அப்படின்னா, பல தலைமுறைகளாக குளிர்ல வாழும்போது வெளியில இருக்கிற குளிர் உள்ளே இழுக்கும்போது நேராக மனிதனுடைய உடலினுடைய வெப்பம் ஒரே சீராக இருக்கு. அப்போ நுரையீரலுக்கு போய் ரீச் ஆகுற அந்த வெளி காற்று இருக்கு பாத்தீங்களா, அது நுரையீரலுக்குள்ள போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி பாடி டெம்பரேச்சரை ரீச் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த மனிதனால ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஏன் அப்படின்னா 2 விஷயம். குளிர் காற்று நேரடியாக நுரையீரலுக்கு போய் படுவது உடல் நலக்குறைவை உண்டாக்கும் அப்படின்றது 1 அப்படின்னு சொன்னா, அப்படி குளிர் காற்று பட உடலினுடைய வெப்பமும் குறைஞ்சுகிட்டே போகும். உடலுடைய வெப்பத்த ஒரே அளவு மெயின்டெயின் பண்றதுக்கு இந்த பஃபேல வச்சிருக்கிற பாத்திரத்துக்கு அடியில வச்சிருக்கிற பர்னர் மாதிரி எப்படி நம்ம மைட்டோகாண்ட்ரியா தொடர்ச்சியா பர்ன் பண்ணி நம்மளுடைய உடம்ப சீரான வெப்பநிலையை வச்சிருக்கு அப்படின்றத பார்த்தோம். அப்படி நேரடியாக நுரையீரல்ல போய் இது ஒரு ஃப்ரிட்ஜ் கிட்ட கதவு திறந்து வச்ச மாதிரி உடம்பு பக்கத்துல போய் வச்சா நம்ம அதிகமா குளிரும் அதிகமான கேலரியும் அதிகமான இன்டேக்கும் தேவைப்படும். ஆல்ரெடி குளிர் பிரதேசங்கள் இருக்கவங்களுக்கு இன்டேக் அதிகமா கலோரிஸ் அதிகமா தேவைப்படும்னு நமக்கு தெரியும். ஸோ அது இன்னும் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால தான் மூக்கில் அந்த காற்று நுழைந்து நுரையீரலுக்கு சென்று அடையும் வரை இருக்கும் அந்த பாதை, சுவாச பாதையினுடைய நீளத்தை அதிகரிப்பதற்காகத்தான் இந்த இந்த மூக்கு நீளமாக இருப்பது. கொஞ்சம் தூரம் அது மூக்குல டிராவல் பண்ணும். அவங்களுடைய உயரம் அது எல்லாமே வந்து உயரமாக இருக்க வேண்டிய கட்டாயம். அது எல்லாமே வந்து அவங்களுடைய சுவாச பாதையினுடைய நீளத்தை அதிகரிக்கிறதுக்காக. ஸோ தட் அது நுரையீரலுக்கு போய் சென்று சேர்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது பாடி டெம்பரேச்சருக்கு ஒத்து கொஞ்சம் அதனுடைய குளிர் தன்மை வந்து குறையும் அப்படின்றதுக்காக. இந்த மாதிரியான தகவமைப்புகள் இதுதான் விலங்குகள் இந்த மாதிரி தகவமைச்சிருக்கு இருக்கு இல்லையா? அது மாதிரி இந்த மாதிரி மனுஷனும் தன்னுடைய உடம்புல அவனையே அறியாம ஏற்படுத்தி கொண்ட புவியியல் காரணிகளால் ஏற்படுத்தப்பட்ட தகவமைப்புகள் அப்படின்றத அப்படின்றது தான் வந்து இருக்கு. ஆனா யாரெல்லாம் பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல வளமா வாழ்ந்து கொண்டிருந்தாங்களோ அவர்களுடைய ஸ்கின்ல வந்து அப்போ வளத்தின் குறியீடு என்ன அப்படின்னு சொன்னா, அவன் பிறந்ததுல இருந்து அவன் கருப்பா இருக்கிறான். அவன் வளமான இடத்துல பிறந்திருக்கிறான். அந்த இடத்துல பூமத்திய ரேகை ஒட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அதிக வருடம் முழுவதும் மழை பெய்யும் ஏரியா அது. அப்போ அந்த இடத்துல ஆறு இருக்கோ இல்லையோ, குளம் இருக்கோ இல்லையோ, வருஷம் பூரா மழை பெய்யும். அவன் வந்து அவனால நல்ல பிளான்ட்ஸ் வைக்க முடியும். அடர்த்தியான காடுகள் முழுக்க பூமத்திய ரேகையின் ஒட்டி தான் இருக்கு. அப்ப வளமான பகுதி, பூமியிலேயே வளமான பகுதி, உயிர்கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பயோஸ்பியர்ஸ் நிறைஞ்ச பகுதி எது அப்படின்னு சொன்னா பூமத்திய ரேகை பகுதி தான். அப்போ வளத்தின் குறியீடு என்ன? கருப்பு. வளத்தின் குறியீடு என்ன? சுருட்ட முடி. வளத்தின் குறியீடு என்ன? சப்பமூக்கு இல்லையா? அதாவது உயரம் அந்த அந்த நீளம் குறைந்த ஒரு மூக்கு. அதுதான் வந்து வளத்தின் குறியீடு. வளமின்மையின் குறியீடு என்ன? நாடோடிகளின் குறியீடு என்ன? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பஞ்சம் பொழைக்க போறவங்களுடைய குறியீடு என்ன? இப்படித்தான் நான் உலகம் பார்த்திருக்கணும். ஆனா எதனால இப்படி ஆச்சு அப்படின்னு சொன்னா, பஞ்சம் பொழைக்க போற அந்த ஒரு தொனி வந்து என்னன்னா, இந்த வளமான பகுதிகளை கைப்பற்றுவது. ஒரே இடத்துல வேற விஷயங்கள் பண்ணி கொண்டிருந்ததுனால இது சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்கு நேரம் எஸ்கிமோக்களுக்கு நேரம் குறைவாக இருந்தது. அதிகமா சாப்பிட வேண்டியிருந்தது. நேரம் குறைவாக இப்போ கடுமையான சூழல்ல போராட வேண்டியிருந்ததுனால, இதர விஷயங்கள்ல அவங்களால கவனம் செலுத்த முடியல. நெறைய விஷயங்கள் அவங்க கத்துக்கல அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஆனா பூமத்திய ரேகையில பக்கத்துல இருக்கவங்க நெறைய விஷயம் கத்துக்கிட்டாங்க. ஏன்னா குறைவான உழைப்பு, அதிக நேரம் ஓய்வு. அதுல அந்த ஓய்வு அப்படின்ற நேரத்துல கலை கலை வளர்ச்சி அப்படின்றது அந்த ஓய்வு நேரத்துல தான் அந்த கலை வளர்ச்சிகள், யோசனைகள், கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் அதிகமாக இருக்கும்.
அவங்களுடைய சூழல் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழலாக இருக்குது. அப்போ அவங்களுடைய இது வந்து தொடர்ச்சியாக வேட்டையாடி கொண்டே, தொடர்ச்சியாக டிராவல் பண்ணிக்கொண்டே, பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டிய சூழல்ல, அவங்களுடைய உடல் வலிமை போரிட வேண்டிய கட்டாயம், உயிர் வாழ்றதுக்கு போரிட வேண்டிய கட்டாயம் அதிகரிக்குது. அப்ப அவங்கெல்லாம் வந்து போரிடுவதனால வெற்றி பெற்று ஆட்சியாளர்களாக ஆகுறாங்க. ஆட்சியாளர்களை பார்த்து இமிட்டேட் பண்ற மனுஷனுடைய மனநிலை. அது வந்து இதுதான் அழகு, இதுதான் ஆட்சி, இதுதான் என்ன சொல்றது? ஆண்ட பரம்பரைக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் அழகு அப்படின்ற மாதிரி. அப்ப இந்தந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தா ஆண்ட பரம்பரைக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரிவர்ஸ் சைக்காலஜி. அந்த அழகு அப்படின்றதுக்கான டெஃபினிஷனு இது அத்தனையுமே வந்து அந்த இடத்துல தான் கொண்டு வர்றாங்க. அவங்களோட அவங்க 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 உபயோகப்படுத்துற எப்படி வெற்றியாளர்கள் ஒரு ஒரு சோப்பு, ஷாம்பு பண்ணா நம்ம அத ஃபாலோ பண்ணுவாங்க மக்கள்ன்ற நம்பிக்கை எப்படி இருக்கோ, அது மாதிரி அவங்க அவங்க உபயோகப்படுத்துற விஷயங்கள் சரியானதாக இருக்கும். அவங்க கும்பிடுற சாமி சரியானதாக பலன் தர்ற சாமியாக இருக்கும். நம்ம சாமி பலன் தரல. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எவால்வ் ஆகுறதுக்கும் இதுதான் காரணமாக இருந்துக்கும். இது நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். ஜஸ்ட் இன்னைக்கு இந்த வாசிப்புல இது எல்லாமே பேரலல் தாட்டாக இருந்தது. ரொம்ப சிம்பிளா ஒரு சின்ன பிள்ளைக்கு சொன்ன மாதிரியான சிம்பிளான ஒரு நரேஷனாகவும் இருக்கிறதுனால இன்னும் எப்பயும் போல இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நன்றி மக்களே. நன்றி காளி, மிக நீண்ட உரை. அந்த டாபிக்கை விடணும் அப்படின்னு நினைச்சாலும் மறுபடியும் அந்த டாபிக்ல தான் போகுது. அது ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயம்தான். அந்த காலத்தோட புரிதல் அப்படி இல்லை, அது சுப்ரீமசி, அது எப்பயுமே இருக்காது. அவரே அதை கரெக்டா குறிப்பிடுறாரு. ஆரிய அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து அவங்க அந்த மொழி வச்சுட்டு இருந்ததுனால தங்களை உயர்ந்தவர்களா காட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த கலர் எதுக்கு வருதுங்கிறதும் புரியுது. ஆனாலும் வெள்ளையா இருக்கவங்க அழகா இருக்காங்கிறது அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு அவங்களுக்கான நம்பிக்கை, அவ்வளவுதான். அந்த நம்பிக்கை வந்து நிறைய பேரால அதுல பெரிய கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, கருப்பா இருக்கவங்களும் வெள்ளையா இருக்கவங்க தான் அழகுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தமிழ்ல ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு அந்த அழகுங்கிறது. வடிவு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. நல்ல வடிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதை நம்ம ஏத்துக்கிறோமோ இல்லையோ, அழகுன்னு யாரையும் சொல்ல வேண்டாம் தான், சொல்லாம இது ரொம்ப நல்லது. அப்படி இல்லாதவங்களுக்கு கூட அழகு அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு வடிவுங்கிறது ரொம்ப நல்ல பொருத்தமா இருக்கு. ஏன்னா இந்த கலரு, ஸ்கின் டோனு அதெல்லாம் விட அவங்களுடைய ஸ்ட்ரக்சர், ஷேப்பு, ஃபீச்சர்ஸ், இது மாதிரியான விஷயங்கள் பார்த்தோடனே ஒரு அட்ராக்ஷன், இது மாதிரியான விஷயங்கள் தான் அந்த வடிவு அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமா தோணுது. கலர் வந்து அதுல ஒரு வரவே வராது. வடிவுங்கிறதுல கலர் வராது. அது கரெக்டா எடுத்திருக்காங்க. இந்த சவுத் சைட்ல நமக்கு வந்து கருப்பா இருக்கிறது தான் கரெக்ட். மேபி அவருக்கு தெரியாம கூட வந்திருக்கலாம். அவரே அதை சொல்லியிருக்கிறாரு. அது வந்து யூவி வெயில்ல படுறதுனால கருப்பா இருக்கிறாங்கன்னு. ஆக்சுவலா வெயில்ல படுறதுனால மட்டும் கருப்பா இல்லை, யூவி ரேடியேஷனை வந்து காத்துக்கிறதுக்காகும். மெலனின் அப்படிங்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மெலனின்ற பிக்மெண்ட் தான் இதை நம்ம கருப்பா இருக்கிறதுக்கான ஒரு காரணம். இது வந்து இது நிறைய நம்மளுடைய கேரக்டர்ஸ், இது வந்து ஒரு புறத்தோற்றம் தான். அந்த புறத்தோற்றங்கள் இதெல்லாமே வந்து ஜெனட்டிக்லி இன்ஹெரிட்டன்ட் தான். ஆக்சுவலா வந்து அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு இந்த யூவி ரேடியேஷன்ல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு தான் அது ஒரு சன்ஸ்கிரீன் மாதிரி தான் நமக்கு வந்து கருப்புங்கிறது ப்ரொடெக்ட் ஆகுது. இங்கே மட்டும் கிடையாது. இது நிறைய பிக்மெண்ட்ஸ், ஈவன் ரெட் பிக்மெண்ட் கூட நிறைய ஆர்கானிசம்ஸ்க்கு வந்து இந்த யூவி ரேடியேஷன் வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு தான். இல்லைன்னா நிறைய மியூட்டேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸ்கின் கேன்சருங்கிறது லாஸ்ட் திங். நிறைய மியூட்டேஷன்ஸே நடக்கும் அது மாதிரியான விஷயங்களுக்காக. ஒன்று. இன்னொன்று வந்து செர்னோபில்ல வந்து அந்த அணு வெடிப்பு, அந்த அணு நியூக்ளியர் அந்த இது இருக்கு இல்லையா, உலை, அந்த வந்து வெடிச்சதுக்கு அப்புறம் அங்க யாருமே இல்லை, எல்லாரையும் அங்கேருந்து எவாக்குவேட் பண்ணி வந்தாச்சு. அந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை, இருக்கிற செடி மரம் கூட வித்தியாசமான ஷேப்புக்கெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா நியூக்ளியர் ரேடியேஷன்னால அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு எல்லா இந்த இதோட ப்ரொடெக்ஷனோட போய் அங்கே என்னதான் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த உலைக்கு பக்கத்துலேயே அந்த உலையோட வாயில ஒரே ஒரு ஃபங்கஸ் வந்திருக்கு. அந்த ஃபங்கஸ் வந்து
ஆல்டர்னேரியா அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ். அந்த ஃபங்கஸோட ஸ்போர்ஸ் எல்லாமே பயங்கர டார்க்கா இருக்கும், டார்க் ப்ரௌன். அதில் அந்த ஃபங்கஸோட வால் வந்து நிறைய ஃபுல் மெலனின் இருக்கும். ஃபங்கல் மெலனின் ஹியூமன் மெலனிக்கும் ஸ்ட்ரக்சரலி டிஃபரெண்ட், பட் மெலனின் ரெண்டுமே. ஆனால் வந்து 2 மெலனினும் வந்து அந்த மெலனின் தான் வந்து அந்த ஏதாவது ஒரு ஸ்போர் இருக்கும் பொழுது அந்த ஸ்போர் வந்து அந்த ஸ்போர்ல இந்த மெலனின் வந்து அந்த இரேடியேஷன்ல இருந்து அதை தற்காத்து வச்சிருக்கு. அதுக்கப்புறம் அது அது அந்த ஃபங்கஸ் வந்து வளர்ந்துருக்காது. அந்த மெலனின் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். என்னைக்கும் இல்லை, நாளைக்கு ஓசோன் டிப்ளீஷன் ஆகி யூவி ஜாஸ்தியா ப்ரொடக்ஷன் ஆனால் உலகம் முழுக்க கருப்பர்களால் மட்டுமே நிறைந்திருக்க முடியும். ஈவன் அந்த இது இது வந்து இப்போ ஈவன் இப்போ இது கூட சொல்லலாம், நம்மளுடைய நார்த் போல், சவுத் போல் இந்த மாதிரி இடங்கள்ல, நியூசிலாந்து மாதிரியான இடங்கள்லாம் நிறைய ஏன்னா அந்த போல்ல வந்து உங்களுக்கு ஓசோன் இருக்காது. அப்போ வந்து அங்கே ஸ்கின் கேன்சர் ஜாஸ்தியாக இருக்கு. அதுலேயும் இந்த ஃபேர் ஸ்கின் பீப்புளுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கு. பட் டார்க் ஸ்கின் பீப்புளுக்கு வந்து அது கம்மியாக இருக்கு அப்படிங்கிறதும் தெரியும். அங்கேயே அது இது வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து சப்போஸ் அப்படி ஏதாவது நடந்ததுன்னா, அப்போல்லாம் வந்து ஒயிட் ஸ்கின் பீப்புள் தான் அங்கே உயர்ந்தவங்கன்னு நினச்சிக்கவே முடியாது. எல்லாருமே டார்க் ஸ்கின்க்கு தேடி தான் வந்தாகணும். அல்லது இந்த மாதிரியான ஏதாவது லோஷன்ஸ் போட்டு அவங்கள தற்காத்துக்கணும். என்னதான் லோஷன்ஸ் போட்டாலும் நேச்சுரல் பேரியர் மாதிரி எதுவும் வராதுங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கும். சரி, இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கான இதுக்கு போயிட்டோம். மேபி நேருவோட அவருக்கு இருந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. பட் அந்த சுப்ரீமசி ஃபீலிங் வந்து எல்லார்ட்டையுமே இருக்கிறதுங்கிறது ஒரு இது இருக்கா. மற்றபடி நேற்றுக்கெல்லாம் நேருவை புகழ்ந்து எல்லாத்தையுமே பேசியாச்சு. இன்னைக்கு பேசக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது, அஃப்கோர்ஸ் பேசுவோம். ஆனால் என்னன்னா முக்கியமான விஷயம், ஓகே மற்ற விஷயத்துக்கு வரும்போது நிறைய பாயிண்ட்ஸ் எப்படி கிட்டத்தட்ட அந்த இந்த போன வாரம் படித்த 2 வீக்ஸ்க்கு முன்னாடி படித்த அந்த யூவாலோடைய அந்த செப்பியன்ஸ் புத்தகத்தோடைய நிறைய விஷயங்கள், அந்த எப்படி லாங்குவேஜ் மூவ் ஆயிருக்கு, எப்படி மக்கள் மூவ் ஆயிருக்காங்க, அதே படம் தான் இங்கேயும். அப்புறம் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காரு, அவ்வளோதான். அப்புறம் கற்கா பேலியோலித்திக், நியூலித்திக், மெட்டல் அலோய்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வரைக்கும் பேசியிருக்கிறாரு இதுலேயுமே. அப்படிங்கிறதும் அதுவும் தன்னோட 10 வயது குழந்தைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷன் இருக்கு பாருங்க. அதுதான் இவர் வந்து 5ஆம் திட்டங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் யோசிச்சு. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து அவரோட லாங்குவேஜில் அவருக்கு குறிப்புகள் எடுத்துருக்கலாம், புத்தகங்கள் படிச்சிருக்கலாம், எல்லாம் வச்சுருக்கலாம். ஒரே ஒரு இடத்துல வந்து ஒரு ஜெயிலில் தனக்கு குறிப்புகள் கிடைக்கல, அதனால கடிதங்கள் எழுத முடியல சொல்லியிருக்கிறார். ஆனாலும் எல்லாத்தையும் எடுத்து வச்சாலும் அவருடைய வார்த்தைகள் அதை விளக்கும் பொழுது, அவரோட சொற்கள் அதை விளக்கும் பொழுது, அந்த எந்த அளவுக்கு புரிதல் உங்களுக்கு இருந்தாதான் அதை சிம்பிளிஃபை பண்ணி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அது ரொம்ப அழகாக செஞ்சிருக்கார் நேருவும் தான் எனக்கு தோணுது. இன்னைக்கு வந்து இந்த மொழி குடும்பங்கள் தொடங்கின வரைக்குமே வந்துட்டார். மனிதன் எப்படி வந்து அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அது இந்த காம்ப்ளெக்சிட்டி ஜாஸ்தியாக வயிற்றுக்குள்ள முட்டையை போடாம முட்டையை வயிற்றுக்குள்ள வச்சு அது வளர்ந்து அது வந்து வளர வச்சு அதுக்கப்புறம் பிறந்ததுக்கு அப்புறமும் எந்த அளவுக்கு நேசிச்சு வளர்க்குறோம், அதெல்லாம் தான் காம்ப்ளெக்சிட்டியோடைய விஷயம். அதுக்கப்புறம் நெருப்பை வந்து மற்ற விஷயங்கள் விலங்குகள் பார்த்துருந்தாலும் அதை புரிஞ்சிருக்காது, அது எப்படி கை கொள்ளணும்னு தெரிஞ்சிருக்காது. இது அத்தனையுமே இன்னைக்கு வந்து இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிற இந்த ஹோமோசெப்பியன்ஸ் புத்தகத்தில் இருக்குது, செப்பியன்ஸ் புத்தகத்தில் இருக்கு. அதில் இருக்கிற விஷயங்கள் இதுலேயே அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 28ல் வந்து நேரு எழுதியிருக்கிறார். அப்படிங்கிறத பார்த்தாவே ஒரு அறிவு தேடலும் வந்து ரொம்ப கிளியரா விளங்குது. அது ஒரு பாயிண்டா நான் சொல்லணும்னு நினைச்சேன். நன்றி. அடுத்து மச்சூர் இது மதுரக்காரி லிசனர் போயிட்டாங்க. மதுரக்காரி நீங்க ஸ்பீக்கரை அக்செப்ட் பண்ண உடனே வந்து பேசுங்க, நடுவில் இன்டர்வியூ பண்ணாலும். மீரா வந்திருக்கிறீங்க, வாங்க மீரா. மீரா மைக் கொடுத்துருக்கேன், அக்செப்ட் பண்ணுங்க. நாகஜோதி நீங்க பேசுறீங்களா? ஓகே மேம், நான் என்ன பார்க்கலையோன்னு நினைச்சேன், அதான் கை காட்டினேன். காளியே ஐயோ காளி காணும் டக்குன்னு. காளி சொல்லிருங்க. கேக்குதா மேம் நான் பேசுறது? கேக்குது. ஓகே ஓகே.
காளி வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம இதுல வந்து நமக்கு உறுத்தின எல்லா விஷயங்களையும் அதை எப்படி பார்க்கணும் அப்படின்றதையும் ரொம்ப சூப்பரா சொல்லிட்டாங்க. அதனால மறுபடியும் அதையே சொல்லாம கடந்து போலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அதுவும் இப்போ மொழி குடும்பம் வர வந்து அவர் சொல்லிட்டாரு. இப்ப நீ அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். மொழி குடும்பம் சொல்லும் போதுமே அவரு சொன்ன விதம் அப்படின்றதும் எப்படி இருந்ததுன்னா, ஸ்டார்டிங் அவர் இந்த மொழி குடும்பத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. மனுஷங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து வந்தவங்க தான். ஆனா அந்த ஒவ்வொரு இடத்துக்கு நம்ம நகரும் போது அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மளோட உருவ அமைப்புகள்லாம் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இந்த இதுதானே நம்ம எப்பவுமே நம்ம சொல்லிட்டு இருந்திருக்கோம். எல்லாரும் ஆப்பிரிக்கால வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறமா அங்க இருந்து நகர்ந்து உலகின் வெவ்வேறு மூலைகளுக்கு போனவங்க தான் அப்படின்றதுதான் இதுவரை நம்ம கண்டுபிடிச்ச ஒரு விஷயமாவே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் வந்து இந்த பிரிச்சு பிரிச்சு வைக்கிற விஷயம் இருக்குல்ல, இது 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 இவங்கதான் உயர்வானவங்க, இவங்க தாழ்வானவங்க, நாங்க செய்யறதுதான் சரி, இவங்க எல்லாருமே தவறு, நாங்க மட்டும்தான் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் அப்படின்ற இந்த விஷயத்த எல்லாமே அவர் வந்து அந்த ஒரு வார்த்தையில முடிச்சிட்டாரு. இங்க வந்து எல்லாருமே ஒரு இடத்துல இருந்தா வந்திருக்கோம். இதுல யாருக்கும் மேலேயோ கீழேயோ அப்படின்றது இல்ல அப்படின்றத அதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சின்ன பொண்ணுகிட்ட வந்து இததானே நம்மள சொல்ல முடியும். நீ வந்து இப்ப அவங்க நம்ம பாக்குற ஒரு சில கற்பிதங்கள்லாம் இருக்குல்ல. ஏன்னா இப்ப நம்ம இந்த நிறம் பத்தி பேசும்போது கூட ஃபர்ஸ்ட் இந்த இதை வந்து எழுதியிருந்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். ஆனா இப்ப மட்டும் அது பெருசா மாறிடுச்சான்னு கேட்டா அந்த எண்ணம் ஒண்ணும் யாருக்கும் பெருசா மாறின மாதிரி எனக்கு தெரியல. இப்போ ஒரு சிலருக்கு வேணா ஒரு குறைந்த சதவீத மக்களுக்கு புரிஞ்சிருக்கு. குழந்தை பிறக்கும் போதோ இல்லைன்னா குழந்தை பிறந்த உடனே ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி பையனா பொண்ணா, ரெண்டாவது கேட்கிற கேள்வி பொண்ணு அந்த குழந்தை கருப்பா சிவப்பா, இதுதான் கேள்வியாவே இருக்கும். குழந்தை ஆரோக்கியமா இருக்கா, குழந்தைக்கு ஏதாவது அது எல்லாம் வளர்ச்சி எல்லாம் கரெக்டா இருக்கா, அதோட உடல் எடை எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரியான எந்த விஷயமும் கேட்க மாட்டாங்க. டக்குன்னு ஆனா பெண்ணான்னு கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா கருப்பா சிவப்பான்னு கேட்பாங்க. இந்த இந்த விஷயம்தான் இப்ப வர எல்லாருக்கும் கடைபிடிச்சிட்டு இல்லைன்னா இப்ப வர மக்களோட மனசுல ரொம்ப நிலையா இருக்கிற ஒரு எண்ணமா இருக்கு. இந்த எண்ணத்தை நம்ம இதுவரை மாத்த முடியல. அவர் வந்து இப்ப அப்ப எழுதியிருந்தாரு அப்படின்னும் போது அதுல பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லையோ அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு. அந்த எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, இதோட ஆங்கில பதிப்போ ஆங்கிலத்தை தான் எழுதியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அது வந்து படிக்கணும்னு தோணுது. ஏன்னா டிரான்ஸ்லேஷன்ல ஒருவேளை ஏதாவது மிஸ்டேக் இருக்குமோ அப்படின்னு கூட தோணுச்சு. அந்த அப்படிதான் இருக்கும். ஏன்னா காஷ்மீரி பண்டிட்ஸ் வந்து தங்களை உயர்ந்தவர்கள் நினைச்சுக்கிறது சாதாரண ஒரு விஷயம் தான். அது நேருவுக்கு வந்து ஒரு வித்தியாசம் இல்ல. ஆனா அவர் அதையும் சொல்லாரு, நாம இந்த பக்கம் வந்து ரொம்ப வருஷம் வாழ்ந்தோம்னா நம்மளும் கருத்து தான் போவோம் அப்படிங்கறத சொல்றாரு. ஓகே ஓகே மேம். இல்ல இவருமே இவரோட எழுத்துக்கள்ல அப்ப இருந்த அந்த அந்த ஒரு புரிதலுக்கு அவர் எழுதியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறதுதான் கரெக்டா இருக்குமா அப்படின்னு கூட தோணுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இந்த மொழி குடும்பம் பத்தி சொல்லும் போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அது மொழி குடும்பம் அப்படின்றதே அவர் வந்து புரிஞ்சிருக்காரு. இப்ப கூட ஒரு சிலர் வந்து மொழிகள் எல்லாமே ஒரு மொழி குடும்பத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்து தோன்றினது அப்படின்றதோ இல்ல ஒரு மொழி குடும்பம் அப்படின்ற அந்த ஒரு புரிதலையோ கூட நிறைய பேருக்கு கிடையாது. எல்லாரும் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, மொழி அப்படின்றதோ இல்லைன்னா அந்த மொழி சார்ந்தவர்களோ ஒரு இடத்துல இருந்தா அது அவங்களோட பூர்வீகம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டுல பிறக்கிற ஒரு ட்வின்ஸ்ன்னு வச்சுப்போம். அந்த ட்வின்ல ஒரு குழந்தைய நம்ம தமிழ்நாட்டுல வச்சுட்டு இன்னொரு குழந்தைய ஏதாவது வட மாநிலங்களுக்கு நம்ம அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அந்த குழந்தை வளர்றதுக்கும் இங்க இந்த குழந்தை வளர்றதுக்கும் எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். அது சமூக ரீதியிலும் சரி, அந்த குழந்தையோட பழக்க வழக்கங்களையும் சரி, எல்லாத்துலயும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனா அது பிறந்தது எங்க? தமிழ்நாட்டுல. இதே விஷயம்தான் வடநாட்டுல பிறந்த குழந்தைய இங்க கொண்டு வந்து வளர்த்தாலும் இதே டிஃபரன்ஸ் ஏற்பட போகுது. அப்போ இங்க வந்து ஒரு இடத்துல பிறந்துட்டோம் அப்படின்றதுக்காகவே இல்லைன்னா ஒரு இடத்துல பிறக்கல அப்படின்றதுக்காகவே ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடக்குல்ல. இந்த டிஸ்கிரிமினேஷனை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறது இல்ல. நீ வந்து இப்போ ஒரு ரீசெண்டா இருக்கிற ஒரு பெரிய டேர்ம் வந்து வந்தேரி அப்படின்ற அந்த ஒரு டேர்மை வச்சுக்கிட்டு பண்ற அட்டுழியம் தாங்க முடியல. ஏன்னா ஒரு இடஒதுக்கீடுன்னு பேசினா கூட இவங்க வந்து வேற மாநிலத்துல இருந்து வந்தவங்க, அவங்க வந்து காலங்காலமா
அந்த நிலப்பரப்புல இருந்தவங்க தான். அவங்க பேசுற மொழின்றது வேற ஒரு மொழியா இருக்கும் பட்சத்துல, அத்தனைக்கும் அவங்க தமிழ் பேசினாலும் அவங்களோட தாத்தாவுக்கு தாத்தா யாரோ ஒருத்தர் வேற ஒரு மொழி பேசிட்டு இருந்தாரு அப்படின்ற ஒரு காரணத்தால அவங்க எல்லாருமே வந்தேரிகள். நீ அந்த மாநிலத்துக்கு போ, நீ இந்த மாநிலத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வேற்றுமைப்படுத்தி பாக்குறது. எல்லாரையும் நீ வேற, நீ இங்க இருந்து போயிரு, இது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது ரொம்பவே ஆபத்தானதோ அப்படின்னு சொல்லிதான் தோணுச்சு. ஏன்னா இப்ப நீ அங்க போயிருன்னு சொன்னா அவங்க எங்க போவாங்க ஃபர்ஸ்ட்? இப்ப அவங்க சொல்லிடுவாங்க போயிருன்னு, எங்க போக முடியும் ஃபர்ஸ்ட்? அவங்களுக்கு என்ன இருக்கு அந்த மாநிலத்துல? மொழி அவங்க தாத்தாக்கு தாத்தா யாரோ ஒருத்தர் பேசினாங்க அப்படின்றதுக்காக அங்க போயிடணும் அப்படின்னா என்ன பேஸ்ல அங்க போக முடியும்ன்ற ஒரு சின்ன புரிதல் கூட இல்லாம காலம் காலமா நம்ம கூட தான் வாழ்றாங்க அப்படின்ற அந்த ஒரு புரிதலும் கிடையாது. நீ வேற, நீ வேற, நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரித்தாளும் விஷயத்த இப்ப பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நிறைய இடங்கள்ல அதை பார்க்கவும் முடியுது. சொல்லப்போனா ஃபர்ஸ்ட விட இப்பதான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்னு கூட தோணுது. அவ்வளவு பயமா இருக்கு இவங்க பேசுற விஷயங்கள்லாம் கேட்கும் போது. ஏன்னா டிஎன்ஏல திருக்குறள் இருக்குன்னு சொல்ற அந்த அது ஏற்றி சொன்னதா கூட இருக்கலாம். ஆனா திருக்குறள்ல நம்ம எவ்வளவு நல்ல விஷயங்கள், எல்லாருமே ஒண்ணு, எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த கூட இது தமிழர்களுக்கானது, தெலுங்குகளுக்கெல்லாம் வேற ஏதாவது இருக்கும், நீங்க அங்க போங்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையோ, நீ திருக்குறள் தெரிஞ்சுக்கலன்னா நீ தமிழனே கிடையாதுன்னு சொல்ற ஒரு விஷயத்தையோ, இல்ல ஏதோ ஒரு இடத்துல எல்லாரும் சமம்னு சொன்ன ஒரு விஷயத்த வச்சு நீங்க பிரிச்சு பாக்குறது இருக்குல்ல, நீங்கெல்லாம் உங்களுக்கு உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இதேதான் இப்ப மதத்தின் பேர்லயே நடந்துட்டு இருக்கும். இது மொழி எதா இருந்தாலும் சரி, மதம், மொழி, சாதி எதை எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துலயும் இந்த பிரிவினை மட்டுமே நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம். ஃபர்ஸ்ட் இருந்த மனிதன் கூட இந்த அளவுக்கு பிரிவினை பார்த்திருப்பானான்னு தெரியல. ஏன்னா அவனுக்கு பிரிவினை பார்க்க வேண்டிய என்ன தேவை இருந்தது? ஃபர்ஸ்ட் தனக்கான உணவு, தனக்கான வாழ்விடம், வாழ்வாதாரம், இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு அரசியல் ஆதாயமோ இல்ல ஏதோ ஒரு காரணம், இதுல நான் தான் உயர்வா இருக்கணும்னு அந்த எண்ணம், இது எல்லாமே சேர்ந்து மொத்தமா பிரிவினையை தூக்கி பிடிக்கிற ஒரு விஷயத்த செஞ்சுட்டே இருக்கு. சோ எல்லாருமே நம்ம ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கோம். அந்த ஒரு இடத்துல இருந்து நம்ம மாறி இருக்கோம். ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம உடலும் சரி, நம்ம உடல் அமைப்புகளும் சரி, ஒரு தகவமைப்பு வந்திருக்கு. அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணுமே தவிர, நீ வேற நான் வேற அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பாக்குற விஷயங்களை இனியாவது கொஞ்சம் யோசிக்கணும். அதை அப்படி பிரிச்சு பார்க்க கூடாது அப்படின்றத யோசிக்கணும்னு சொல்லி தோணுச்சு. அதே மாதிரி இந்த மொழி குடும்பங்கள் பத்தி பேசும்போது அவரு திராவிட மொழின்னு சொன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. திராவிடர்கள் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயமும், ஏன்னா எல்லாரும் ஒரு விஷயத்த இப்ப சொல்லிட்டு இருக்காங்கல்ல, திராவிடம் அப்படின்றது என்ன, அதுக்கான ஒரு டெஃபினிஷன் சொல்லுங்க, திராவிடம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா கேள்வி கேட்பாங்க. அதை கேட்கும்போது நம்ம எவ்வளவு பதில் சொல்லிட்டோம். அது ஒரு ஒரு இடத்துல நம்ம ஒரு கூட்டமா நம்ம வாழும்போது, இப்ப ஆரியர்கள்னு நம்ம ஒருத்தவங்களை சொல்றோம், அதற்கு எதிரா நம்ம வச்ச ஒரு பெயர்னு கூட எடுத்துக்கலாம் திராவிடம் அப்படின்றத. இது மொத்தமா இப்ப திராவிடர்கள்னு சொல்லும் போது மத்த மொழிக்காரர்களும் வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க. மத்த மொழிக்காரர்களும் ஏன் அவங்கெல்லாம் திராவிடர்கள்னு தங்களை சொல்லிக்கிறது இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு நீங்க மட்டும் சொல்லிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ அவங்க இதெல்லாம் பாக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. நிறைய இடங்கள்ல, ஆந்திராலையும் சரி, கர்நாடகாலையும் சரி, கேரளாலையும் சரி, நிறைய இடங்கள்ல திராவிடர்கள் அப்படின்ற வார்த்தைய உபயோகப்படுத்துறாங்க. ரொம்ப சிம்பிளா ஒரு மலையாளத்துல ஒரு ஒரு சீரியல் ஒண்ணு இருக்கு, உப்பு மிளகும்னு சொல்லிட்டு. அது ரொம்ப காமெடியா, சும்மா ஒரு குடும்பத்துல என்ன நடக்கும்ன்ற மாதிரி ரொம்ப காமெடியா, ரொம்ப இயல்பா இருக்கிற ஒரு சீரியல் தான். அதுல ஒரு சின்ன குழந்தை ஒரு டயலாக் பேசும். அந்த குழந்தை கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு அதை வச்சு ஏதோ கிண்டல் பண்ணுவாங்க. அந்த ஒரு இடத்துல அந்த குழந்தை சொல்லும், திராவிடர்களோட நிறமே கருப்பு தானே, அதுல என்ன உங்களுக்கு பெருசா கிண்டல் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மலையாளம் பேசுற ஒரு இடத்துல டெலிகாஸ்ட் ஆகிற விஷயத்துல சொல்றாங்க. இதே விஷயம் இந்த மாதிரி திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி தங்களை முன்னிறுத்திக்கிறதுல கர்நாடகாலையும் இதே மாதிரி விஷயங்கள் பேசப்படுது, ஆந்திராலையும் இதே மாதிரி விஷயங்கள் பேசப்படுது. சோ நான் பார்க்கல அப்படின்றதுக்காக
இல்லைன்னா என் காதுக்கு வந்து அது விழல அப்படின்றதுக்காக அவங்களுக்கு அப்படி ஒரு விஷயமே கிடையாது, அவங்க வந்து அதை ஏத்துக்கவே இல்லைன்னு சொல்லி பேசுறது இங்க வந்து அந்த அறியாமையத்தான் காட்டுது. சோ எல்லா இடத்துலயும் இந்த திராவிடம் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம பேசுறதுக்கான காரணம் நம்மளோட ஒரு பிரதிநிதித்துவம். நம்ம வந்து ரொம்ப ஒரு பிரிவினை, நிறைய பிரிவினைகளால பிரிஞ்சு கிடக்கும். அதையெல்லாம் ஒன்றிணைக்க ஒரு ஒரு வார்த்தை இல்லைன்னா ஒரு கோட்பாடு எப்படி வேணா எடுத்துக்கலாம், அது திராவிடம். ஆனா அதையே வந்து ரொம்ப கொச்சப்படுத்துற மாதிரி பேசுறதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் அவர் ஆரியத்தை பத்தியும் சொல்லியிருந்தாரு. அதுல அவர் நக்கல் அடிச்சாரான்னு எனக்கு நிஜமா ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா நக்கல் தான். தன்னை வந்து பெரியவங்கன்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க. நம்ம இப்ப சொல்றோம்ல எப்பவுமே தன்னை வந்து ஒருத்தன் பெரியவன்னு நினைச்சுக்கிறானாலே அவனுக்கு வந்து ஏதோ வீக்னஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அவன் வந்து தன்னை பெரியவன்னு சொல்லிட்டு இப்ப ஹோமோசேபியன்ஸ் எப்படி தன்னை ஒரு அறிவாளி அப்படின்னு தெரிஞ்ச அறிவாளின்னு தனக்குத்தானே பேர் வச்சுக்கிட்டானோ, அதே மாதிரி தான் வந்து பெரிய உயர்ந்தவர்கள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே பேர் வச்சுக்கிட்டாங்க. இன்னொருத்தர் வந்து தான் பேருக்கு முன்னாடி வீர் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டாரு. யாரு கொடுத்தா அப்படின்னு கேட்டா அவருக்கு அவரே கொடுத்துக்கிட்டதுதான், வேற யாரும் கொடுத்தது கிடையாது. இப்படி தனக்குத்தானே பட்டம் கொடுத்துக்கிறது அங்க இருந்தே வந்திருக்கோ அப்படின்னு சொல்லி தோணுது இதை படிக்கும் போது. நிஜமாவே இவரு ரொம்ப ஒரு நக்கல் பிடிச்ச ஆளாவும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை வந்து சுட்டி காட்டும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, நமக்கு இப்போ கனெக்ட் பண்ணிக்க முடியற ஒரு விஷயமா இருக்கு. இது வந்து அரசியல் ரீதியாகவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஏன்னா ஒரு இடத்துல இருக்காங்கன்றதுக்காகவே அவங்க வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் இல்ல கீழானவர்கள் அப்படிலாம் இல்லாம இது இப்படிதான் இருக்கு, உலகம்ன்றது வித்தியாசமானவர்கள் நிறைந்த ஒரு இடம். இந்த இடத்துல எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். அது ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து அவரு சொல்ல முயற்சி பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட சொல்லி இருக்காரு. அப்புறம் இன்னொரு அந்த அழகை பத்தி மறுபடியும் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, இப்ப இருக்கிறவங்களே புரிஞ்சுக்கல அப்படின்ற ஒரு ஒரு வருத்தம் தான் இருக்கு. ஏன்னா ரீசெண்டா ஒரு குழந்தை வந்து இறந்து போச்சு. ஏன்னா தான் வந்து கலரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கிண்டல் பண்ணாங்க. அதுக்கு அந்த குழந்தை வந்து இறந்து போச்சு. இறந்து போச்சுன்னா சூசைட் பண்ணிக்கிச்சு. அதே மாதிரி ஒரு குழந்தை குண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. இதெல்லாம் கேட்கும்போது இப்ப இருக்கிற அந்த குழந்தைகளுக்கு அது எந்த அளவு ஒரு இம்பாக்ட கொடுக்குது அப்படின்றதையும் வந்து புரிஞ்சுக்கிட்டு, முக்கியமா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போடுறாங்கல்ல, 0 சைஸ்ல இருக்கணுமா நீங்க இதை சாப்பிடுங்க, நீங்க இந்த ஜிம்முக்கு போங்கன்னு சொல்றது, கலரா இருக்கணுமா நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்றது. இப்ப கலரை வந்து எல்லாரும் நம்ம எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க, உங்களுக்கு வந்து எந்த டோன்ல இருந்தாலும் ஈவன் டோனா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இது எவ்வளவு ஒரு லூசுத்தனமான ஒரு விஷயம். எல்லாமே நீங்க வந்து பெர்ஃபெக்டா இருந்தாதான் அழகு அப்படின்ற ஒரு விஷயத்தையோ, பெர்ஃபெக்ஷன் தான் உங்களுக்கு முக்கியம்ன்றதையோ ரொம்ப வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது வித்தியாசமா வந்துட்டு இருக்கு. இங்க வந்து இம்பர்ஃபெக்டா இருக்கிறதும் ஒரு விஷயம்தான், அதுவும் இயல்பானதுதான். இங்க வந்து இன்னொரு இடத்துல நான் இதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஒரு போஸ்ட் நான் ரீசெண்டா ட்விட்டர்ல தான் பார்த்தேன். யாரு போட்டிருந்தாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அதுல வந்து ஒருத்தவங்க வந்து செல் பண்றாங்க, அந்த காய்கறி எல்லாம் விற்கிறாங்க. அது வந்து இம்பர்ஃபெக்ட் ஷேப்ல இருக்கிற காய்கறிகள். இப்போ ஒரு அது எவ்வளவு ஒரு தேவையான ஒரு விஷயமா இருக்கு பாருங்க. இது ரொம்ப இயல்பா நம்ம வந்து இப்ப வீட்டுல நம்ம ஒரு கத்திரிக்காய் செடி வச்சிருக்கோம்னா கொஞ்சம் கோணலா, கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து பிரிங்கி போய் எப்படியோ ஒரு ஒரு கத்திரிக்காய் கொஞ்சம் ஷேப், அது கத்திரிக்காவோட ஷேப்னு சொல்லி இருக்குல்ல, அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற விஷயங்களை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இப்ப அதுக்குன்னு தனியா ஒரு ஒரு விஷயத்த வந்து வச்சு அது வழி இது ரொம்ப நார்மல் தான் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டிய இடத்துக்கு நம்மளை தள்ளி இருக்காங்கல்ல, இந்த பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு. இந்த பெர்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ஆபத்தானது. இவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. இம்பர்ஃபெக்டா இருந்தாலும் இயல்புன்ற ஒரு நிலைக்கு நம்ம வந்து மனசை தயார்படுத்தணும். குழந்தைகளுக்கு அதைத்தான் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இல்லைன்னா நிறைய மன ரீதியான பிரச்சனைகள் அந்த குழந்தைகளுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கும். இதுதான் ஜஸ்ட் சொல்லணும்னு நினைச்சேன். நன்றி கோமதி மேம். தேங்க்யூ நாகஜோதி. மீரா வாங்க, நீண்ட நாளுக்கு அப்புறம் வந்திருக்கிறீங்க.
மொடனா வெயிட் பண்ண முடியுமா? என்னால வெயிட் மட்டும்தான் பண்ண முடியும். நான் எதுவுமே கேட்கல. ஸ்பீக்கர்ல முதல்ல நீங்க பேசுங்க. நான் ஜஸ்ட் வந்து எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. உங்க குரல் எல்லாம் கேக்குறது அவ்வளோ நல்லா இருக்கு. சோ நைஸ், சோ நைஸ். மிஸ் யூ மீரா, பயங்கர மிஸ்ஸிங். யா மீ டூ அவ்வளோலாம் இல்ல, அவ்வளோலாம் சீனு. ஓகே, தாலி காது தாலி பாருங்களேன். காது கேக்கல களி, சாரி. இல்ல மீரா, மிஸ் யூ சொன்னேன். பார்க்கவே இல்ல மீரா. யா எனக்கும் உங்களெல்லாம் பேசாம ரொம்ப ஏதோ மாதிரிதான் இருக்கு. ஓகே ஓகே, மிஸ் யூ ஆல் லேடிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சாரி மோடனா, நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன். இல்லைங்க, நான் சுத்தமா லிசனே பண்ணல. எனக்கு ஒரு டெக்னிக்கல் கிளிச் இருக்கு. ப்ராபப்ளி ஸ்பீக்கரா இருந்தா மட்டும்தான் இந்த ஸ்பேஸ் கேட்க முடியுதா? சேம் திங் மோடனா. சாதாரணமா லிசனரா இருந்தா தூக்கி வெளியில அடிச்சிருதே, ஸ்பீக்கரா இருந்தா மாத்திரம் தான் ஒழுங்கா இருக்கு. சரி, அதை டெஸ்ட் பண்ணிடலான்ட்டு தான். எனக்கு சுத்தமா